Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை. விஜய் அவர்கள் இரண்டாவது தனது சுற்றுப்பயணத்தின் இரண்டாவது கூட்டத்தில் பங்கேற்கிறார். இரண்டாவது நாளாக நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். முன்னதாக 3 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒன்று நடக்காமல் போய் இம்முறை 2 அப்படின்னு திட்டமிட்டு 2ஓட முடிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் அப்படின்னு 2 இடங்களில் பொதுக்கூட்டங்கள், அது சாலை மார்க்கமாக ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர் வருவதே பவனி தான் அப்படின்னு படத்துலலாம் வர மாதிரி பவனி போலவே கடல் அலை போல இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள்னு எண்ணட்டுமான போட்டிருக்காங்க. ஆனால் அலை மோதியது கூட்டம் அப்படின்றது பார்த்த கண்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அப்படி இருக்க அந்த அலை அப்படின்றது ஓட்டா மாறுமா அப்படின்னு மீண்டும் ஒரு முறை 2வது சனிக்கிழமையாக கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது பற்றிய தீர ஆராய்வதற்கான ஒரு சிறப்பு நேரலை தான் இது. நம்மோடு நமது ஆசிரியர்கள் இணைந்திருக்கிறார், கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ராஜா. விஜய் அவர்கள் திமுகவிற்கு குடைச்சல் கொடுப்பதற்காக தான் நாங்கள் இருக்கோம், இறங்கி அடிக்க போகிறோம், இம்முறை டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்லாம் அவர் சொல்கிறத பார்க்க முடிகிறது. டிஎம்கேயோட பேசிக்கே போயிருக்காரு, ஆட வச்சுட்டாரா? புரட்டாசி முதல் சனிக்கிழமை நல்ல விதமாக அவருடைய 2வது பயணம் துவங்கியிருக்கு. திட்டமிட்டபடி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. 2 இடமே நல்ல கூட்டம், 2லையுமே சிறப்பாக சுருக்கமாக அண்டு சிறப்பாக பேசி அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ஆடியன்ஸ் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பேசி சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. கட்டாயமாக அது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய இந்த ட்ராவல் தான். ஏன்னா திருச்சியுமே கூட பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை தான். டெல்டா பகுதிகள் எல்லாமே நீங்கள் இந்த பக்கம் ஈரோட்டுக்கு இந்த பக்கம் இப்படி ஆரம்பித்து இந்த பக்கம் கடலூர் நாகப்பட்டினம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அதிகமாக டிஎம்கேடைய பேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் தான் பெரும்பாலும். அதில் இவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செல்வாக்கு, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி திருவாரூரில் பார்த்த செல்வாக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அஃப்கோர்ஸ் நாகப்பட்டினமும் திருவாரூர் 2மே நகர்ப்புறத்தில் மையப்பகுதியில் கிடைச்ச கூட்டம். அதனால் சின்ன கூட்டம் கூட பெரிய கூட்டம் கூட தெரியும். பட் இது நல்ல கூட்டம், அதில் மறுக்க முடியாது. அந்த திருவாரூர் பக்கத்தில் அந்த கமலாலய குளம், அந்த குளம் ரொம்ப பெரிய குளம். அது அடையாளம் 5 ஏக்கர் நினைக்கிறேன். அந்த குளத்துடைய அளவு மட்டுமே ரொம்ப பெருசு. அதை சுற்றுற அந்த வீதிகளில் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு 3 இடங்கள்லேருந்து டைரெக்ஷனில் நம்ம பார்க்க முடியும். நல்ல கூட்டம், வித்தவுட் இன் டவுட். அதில் வரக்கூடிய ஓட்டுகள், அது எவ்வளோ ஓட்டாக இருந்தாலும், அதாவது திமுகவை ஓட்டுதா அப்படிங்கிறலாம் இல்லை. அது எவ்வளோ ஓட்டு கிடைச்சாலும் பெரும்பாலான ஓட்டு திமுக ஓட்டு தாங்கிறது அதான் ஹிஸ்டரி. அதான் இது வரைக்குமான குரோனாலஜிக்கல் டேட்டா. எப்பயுமே அந்த பகுதியில் பூரா, அது கும்பகோணத்துலேருந்து திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம், இது எல்லா பகுதியிலுமே பெரும்பாலும் அவங்க டிஎம்கே நடப்பாங்க. 1-2 தொகுதி தான் இந்த பக்கம் மாற்றி நடப்பாங்க. நம்ம கூட ஏற்கனவே பார்த்துருப்போம், நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியிலேயே திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் முன்னாடி சொல்லியிருந்தார், வேதாரண்யம் தொகுதி அவர் மாட்டு ஆளூர் சானவாஸ் அவர் மாதிரி ஒரு பெட்டி எடுத்து வந்தாருங்க, சூட்கேஸ் எடுத்து வந்தாருங்க, லாட்ஜில் தங்கினாருங்க, 4 நாள் பிரச்சாரம் பண்ணாருங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு பெரிய, அந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல இவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும் அது திமுகவுக்கு பாதகம்தான். ஸோ திமுகவை ஓட்டுமான்னு அது அவ்வளோ தூரம் போகுதா இல்லையா நமக்கு தெரியாது. பட் கட்டாயமாக திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுது, நோ டவுட். சிறுபான்மையினர், கடலோடிகள், இவங்கெல்லாம் எல்லாருமே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமப்புறம் அதிகம் நிறைந்த இந்த டெல்டா மாவட்டங்கள், இது எல்லாமே டிஎம்கேயோட பேசின். அங்கே இவர் 100 ஓட்டு வாங்கினாலும் அது திமுகவுக்கான சேதாரம் தான், வித்தவுட் எனி டவுட். இதில் அவர் நேரடியாக இம்முறை அந்த கீரை மாற்றின விதம், நேரடியாக சிஎம் அவர்களே அங்கிள் அப்படின்ட்டு மேலோட்டமாக போனவர் இம்முறை உங்களுடன் ஸ்டாலின்னு அந்த ஸ்டாலின்ற வார்த்தையை உச்சரித்த விதம், பலமுறை சொன்ன விதம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்து சொன்ன விதம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்தது, இது எல்லாமே ஒரு முக்கியத்துவம். அப்படின்னா அவர் நேரடியாக முதலீடுகள் நீங்கள் வெளியில் பண்ண போனீங்களா, ஈர்க்க போனீங்களா, இல்லை நீங்கள் முதலீடு பண்ண போனீங்களா அப்படின்னு சொன்னது நேரடியாக அது ஒரு பர்சனல் ஒரு ரைவல்ரி மாதிரி போய் நிற்குதோ அப்படின்ற கேள்வி எடுத்து முதலீடுகள் செய்யவா அல்லது முதலீடுகள் வாங்கவா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. இது ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் தான். அது அதில் புதுசில் இது மாதிரி திரு அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோதே 2வது 3வது பிரச்சாரங்களே அவருடைய விமர்சனங்களே சொன்னதான், துபாய்க்கு போனதெல்லாம் பற்றி யார் யார் ஃப்ளைட்டில் போனாங்க,
தனி ஃப்ளைட்டில் யார் போனாங்கிறலாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து திரு அண்ணாமலை கொடுத்துருந்தாருங்கிற மறக்க முடியாது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். அவர் வந்து போன முறை வந்து மதுரையில் வந்து என்ன அங்கிள், வெரி ராங் அங்கிள், ஒய் அங்கிள் அப்படின்னாரு. அது வந்து ரசக்குறைவாக பார்க்கப்பட்டது. அது என்னதான் மூத்தவராக இருந்தாலும் அந்த அங்கிள்னு அவர் சொன்னதில் ஒரு எல்எல் இருந்தது. அந்த எல்எல் வந்து முதலமைச்சருங்கிற போஸ்ட் வந்து பார்க்குறோம். முதலமைச்சர், கவர்னர், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அது விமர்சிக்கிறது இல்லைங்கிறது ஒரு மரபாக வச்சுருக்கணும். அப்போ அந்த இடங்களில் அவர் வந்து கேலி அப்படின்னா அது வந்து தரக்குறைவான விஷயம் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு பேட் டேஸ்ட்டாக வந்து விமர்சிக்கப்பட்டது. உடனே அது டக்குன்னு மாற்றிட்டு திருச்சியில் வந்து நம்ம தான் வந்து அங்கிள்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காதே, அதனால் நம்ம வந்து மை டியர் சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை போய் மாற்றி சொன்னார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி குணிச்சிட்டு என்ன மை டியர் அப்படின்னோடனே தொண்டர்கள் பூரா வந்து அங்கிள் அப்படின்னாங்க. ஏன்பா நீங்கள் அப்படின்னு ஜாலியாக கலாச்சிட்டு அவர் வந்து ஆமாம் வேற ஒரு பேட்டியில் கூட கேட்டாங்க இந்த மாதிரி வந்து எப்படி இருந்துச்சுன்னா அவருடைய பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லுவாங்கல்ல, அது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் பிடிக்குமோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வந்து பேச்சை முடிச்சுட்டு பச்சை துண்டை எடுத்துட்டு முன்னாடி இப்படி வந்து சினிமா மாதிரி அப்படி முன்னாடி இப்படி காட்டிட்டு அதை வந்து துண்டை கரையை கட்டிட்டு அப்புறம் வந்து திரும்பி எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்லிட்டு தான் கீழே இறங்குறார். ஸோ திருவாரூரில் பச்சை துண்டு, நாகப்பட்டினத்தில் பச்சை துண்டு கிடையாதாங்கிற கேள்வி வருது. அங்கே விவசாயிகள் இல்லையா அப்படின்னு. திருச்சியில் அங்கே விவசாயிகள் இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அங்கெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். பட் வந்து அது திருவாரூர் ஒரு அடையாளம், டெல்டா மாவட்டத்தில் ஒரு மைய பகுதியின் அடையாளம். அப்போ அங்கே பச்சை துண்டு போட்டு வராருங்கிற பார்க்குறோம். அதை வந்து அப்புறம் கடைசியில் வந்து அதை தலையில் கட்டிட்டு அங்கே அந்த கொடுத்த போஸ்ட் வந்து அது வந்து அவர் யாருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த எழுத நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகத்துக்கான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அதை வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அதில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுறதான் சொல்லணும். அவருடைய பேச்சு சுருக்கமாக இருந்தாலும் ரத்ன சுருக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமாக இருந்துச்சு. ஸோ நேரடியாக முதல்வரை குறிப்பிட்டது அப்படிங்கிற ஒரு புது விஷயம் இல்லை. முதலீடு செய்யவா, முதலீடு பண்ணவா, வாங்கவா அப்படிங்கிறது வந்து ஒரு புது விஷயம் இல்லை. ஆனால் அதை தாண்டி அவர் நேரடியாக தான் குறிப்பிடுவார். அங்கிள்னு சொன்னது, ஸ்டார்னு சொன்னது, சார்னு சொன்னது, இன்னைக்கு ஸ்டாலின்னே சொன்னது. இது எல்லாமே உங்களுடன் ஸ்டாலின், இது எல்லாமே அவருக்கு தேவை. ஏன் அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு இந்த போட்டி டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் அப்படின்னு. இது எப்போ வந்து உறுதியாகும் அப்படின்னா எதிரில் இருக்கிற ஆளும் விளையாட வந்தால் தான். அப்போ எதிரில் இருக்கிற ஆளை விளையாட கூப்பிட்றதுக்கான விஷயம். அந்த கிட்னி திருட்டுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல, நான் பேசாமல் இருக்கேன் நீ ஏன்பா போன அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடியில் பேசிட்டு இருக்க வரைக்கும் சின்ன பையன் பேசுறதாவே அவர் பேசிட்டு இருக்கிறத அந்த முதல்ல டீ குடிச்சிட்டு இருக்கிறவர் இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு அவர் கண்டுக்கலன்னு அர்த்தம். இவர் ரிப்ளை பண்ணாருன்னா அவர் கண்டுக்கிட்டான்னு அர்த்தம். அந்த பையன் வந்து ஆளாயிட்டான். அப்போ திரு ஸ்டாலினை வந்து நேரடியாக அங்கிள், சார், ஸ்டாலின் வந்து திரும்பி திரும்பி இறங்கி ஒரு பட்டி ஏறி இன்னும் ஒரு இடத்துல வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு சம்பாதிச்சது இல்லை, நான் வந்து உழைச்சி சம்பாதிச்சேன். கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச உங்களுக்கு எப்படின்னா உழைச்சி சம்பாதிச்சு எனக்கு எப்படின்னு சொல்ல. இது ஏன் அப்படின்னா அது வந்து அது காலை இழுக்கிறது, அது வந்து டிராக் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்போ இழுத்துட்டு தம்பி நேற்று முளைச்ச காலான்லாம் அப்படின்னு திரு ஸ்டாலின் ஒரு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ரெக்கக்னேஷன் மாதிரி. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். திரு அண்ணாமலை ஸ்டாலின் விமர்சிப்பார், திரு ஸ்டாலின் மோடி விமர்சிப்பார், திரு எடப்பாடியை விமர்சிக்கிறதே பாதி தான் விமர்சிப்பார். உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்திருக்கேன், சொல்லியிருப்பேன். 3 பேருமே அளந்து வளர்த்து விடுவார். அது என்ன ஏடிஎம்கேவுடைய வீழ்ச்சிக்கு அது உதவுன்னு சொல்லிட்டு விஜயை வளர்த்து விடுவார், சீமானை வளர்த்து விடுவார், பிஜேபி வளர்த்து விடுவார். அது என்ன, அது ஏடிஎம்கே கீழே கொண்டு வர்றதுக்காக. இது ஒரு திட்டமிட்ட பிளான். அப்போ வந்து அவர் சொல்லுவார், இந்த பக்கம் வந்து எடப்பாடியை பற்றி பேசாமல் இந்த பக்கம் மோடியை பற்றி பேசுவார். யாரே திரு ஸ்டாலின். அப்போ இதெல்லாம் ஒரு நெரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இவர் என்ன செய்கிறார், என்னுடைய ரேஞ்ச் வேறு அப்படிங்கிறக்காக திரு சீமான் வந்து விஜயை விமர்சிக்கிறார். ஆனால் விஜய் வந்து சீமானை விமர்சிக்கிறதே இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? அதை வந்து முதல் மாநாட்டோட நான் சத்தமாக பேசிட்டு இந்த ஆமை இந்த கதையெல்லாம் சொல்லப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு முதல் இதுலேயே சாலை மாநாட்டிலே போட்டு முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அது அவர் வந்து ரொம்ப தெளிவாக திரு ஸ்டாலின் விமர்சிக்கிறார். அது அவர் காலை இழுக்கிறதுக்கான காரணம் திரு ஸ்டாலின் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க. திரு உதயநிதி வரைக்கும் பண்ணால் கூட செல்லாது, அது வரைக்கும் கூட செல்லாது. திரு உதயநிதி விமர்சனம் பண்ணிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளாடுன்னு சொன்னால் கூட செல்லாது. திரு ஸ்டாலின் வந்து நேற்று முளைச்ச காலான்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சென்ஸ் கொடுத்துட்டாருன்னா அது டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறத என்டார்ஸ் பண்ணு பார்க்குறாரு. அப்போ பிளேயர் வந்து ஒருத்தர் பேடு காட்டிட்டு குண்டா பார்த்தாது, இன்னொருத்தர் பால் போட ரெடியானால் தான் கேம் இஸ் தேர். அப்போ இவர் பேடு கட்டிட்டு ரெடியாக இருக்காரு, நீ தான் பெரிய ஆளாச்சே, நீ யாருக்கு போடுவேன்னா போடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்றது. திரு ஸ்டாலின் வந்து ரொம்ப நிதானமானவர். இப்போ ஃபுல்லாக பாருங்கள் எடப்பாடி பற்றி தான் பேசுவார். அவர் வந்து இது எவ்வளோ பெரிய கலைஞர் அரசியல் கற்றுக்கிட்டார் இல்லையா. அதனால் அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து இப்போ தான் எடப்பாடி அவர் கண்ணுக்கு தெரிகிறார். இப்போ ஏன்னா இது தேவையானாலும் வளர்ந்துருச்சு. பிஜேபி வந்து அலையன்ஸ் வச்சுட்டு எனக்கு எவ்வளோ சீட்டுன்னு ஏடிஎம் கூட பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. டிவிக்கு நானா டிஎம்கேன்னு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த குரூப்பை இல்லை, இப்போ நம்ம ஃபோக்கஸ் டக்குன்னு நம்ம பழைய எதிரி வாங்க பாஸ் நம்ம ஒன்று விளையாடுவோம், அவங்கெல்லாம் வேற, அவங்கெல்லாம் வந்து கேலரியில் இருக்கிறவங்க பாஸ், நம்ம தான் வந்து உள்ள பாக்ஸுக்குள்ளே இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இப்போ அது பண்ணுவாங்க. பங்காளிகள் எங்களுக்குள்ள தான் போட்டி அதெல்லாம் வரும். அப்போ வந்து திரு எடப்பாடியை வந்து அவர் கொஞ்சம் இறங்கி விமர்சிப்பார். உங்களுக்கு எடப்பாடி அதே செய்வார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா சட்டையை கிழிச்சிருந்தது யார் அப்படின்னு சொல்லுவார். யார்? திரு எடப்பாடி. இந்த டைரக்ட் விமர்சனங்கள் எதுக்குன்னா இந்த வெளியில் சுற்றிட்டு இருக்கிற கேம்லேருந்து பார்வை அகற்றிட்டு உள்ள இந்த பாக்ஸ்க்குள்ளே வர்றதுக்கு, அந்த ரிங்குக்குள்ளே வர்றதுக்காக அதுக்கான ஏற்பாடு தான். அப்போ திரு விஜய் வந்து எதை நோக்கி பயணிக்கிறாருன்னு திரு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும்.
திருவாரூர் பற்றி அவர் தான் ரெண்டாவது அதுக்கு தான் போனார். நான் முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருவாரூர் அப்படின்றது திரு கருணாநிதி அவர்களுடைய பூர்வீக ஊர். அங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து இப்போது கரண்ட்லி வந்து பூண்டி கலைவாணன் எம்எல்ஏவாக இருக்கார். ரொம்ப டிஎம்கேயோட பேஸ்னா நீங்கள் சொன்னது போலவே இருக்கக்கூடிய இடம். 52% வாக்கு பெற்று கடந்த முறை வென்றிருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கடைசியாக 90 எவ்வளோ போயிட்டே இருக்குது. 2021 அதுக்கப்புறம் 19 இடைத்தேர்தலிருந்து அதுக்கு முன்னாடி 16 11 அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு 96 வரைக்கும் போகுது. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து திமுக தான் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 80 வரைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்கு. அதிமுகன்றது இந்த இடத்துல வந்ததா சரித்திரமே இல்லைன்ற மாதிரி இந்த தொகுதி இருக்குது. இங்கே வந்து 52% எடுத்திருக்காங்க. அதிமுக 27% இருக்காங்க. என்டிகே 12% இருக்காங்க. விஜய் வந்திருக்கக்கூடிய கூட்டம் இது முறை வந்து டிஎம்கேவை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணணும் தெரியும். பட் ஏடிஎம்கேக்கு இருக்கிறதும் போகும்ல. 27% அப்படின்றது 27 அப்படி நின்றுமா? அப்படியே நின்னாலும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம பார்க்க வேண்டிய திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கிறது வந்து அவருடைய சொந்த மாவட்டமாக அறியப்படுகிறது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இஃப் ஐம் நாட் ராங் திரு கருணாநிதி அவர்கள் பிறந்த திருக்கோளை வந்து கீழ்வேலூர் தொகுதியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அவருடைய தொகுதி வந்து கீழ்வேலூரில் நிற்கும். ஆனால் திருவாரூருங்கிறது அவர் தன்னுடைய தொகுதியாக பார்க்குற அவரே போட்டியிட்டவர், தன்னுடைய ஊரை அங்கே குறிப்பிட்டார். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஓட்டு என்ன பண்ண போதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். திருவாரூர் பற்றி அந்த அந்த நகரம் அந்த மாவட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி திரு விஜய் வச்ச விமர்சனம் 100% சரி. நான் அங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல லாட்ஜ் கிடையாது, நல்ல ரோடு கிடையாது. இன்றைக்கும் பன்றிகளும் நாய்களும் வந்து வெளியில் வந்து கண்ணுக்குட்டியோட சேர்ந்து வந்து இருக்கக்கூடிய இடமா அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நம்ம வந்து இப்போ பெரும்பாலான பஸ் ஸ்டாண்டில் அப்படிலாம் பார்க்க முடியாத காட்சி. இன்னமும் அந்த மாதிரி காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடமா அது இருக்கும். அது வந்து ஒரு தூய்மை பெருசாக இல்லாமல் ஒரு சுத்தம். நீங்கள் வந்து நான் வேற ஒரு பேட்டை சொல்லியிருந்தேன், எடப்பாடி அவருடைய சொந்த மாவட்டம் சேலம், கலைஞர் அவருடைய சொந்த மாவட்டம் திருவாரூர். இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சேலத்தையும் திருவாரூர் மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பிறகு வந்த சேலம் திரு எடப்பாடி எப்போ ஆனார்? உங்களுக்கு 2017 தான் ஆனார். 2017 முதல் முறையாக முதலமைச்சரான திரு எடப்பாடி தன்னுடைய சொந்த தொகுதி எப்படி வச்சிருக்கிறார்? காலகாலமாக வந்து 67லேருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி வந்து எப்படி வச்சிருக்காருங்கிற பார்க்கணும். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். 69லேருந்து இதுதான் நம்ம முக்கியமான கேள்வி ஆகுது. அப்போ என்னென்ன அவங்களுடைய மாவட்டம் திருவாரூர் கருவாடு மாதிரி தவிக்குது அப்படின்னு சொல்லி திரு விஜய் சொன்னது ரொம்ப சரி நான் நினைக்கிறேன். நான் நிறைய ட்ராவல் சுற்றி கோயில்களுக்கெல்லாம் அங்கே வந்து இருக்குது. இன்னமும் வந்து ஒரு குறுகிய சாலைகள் ரொம்ப நெருக்கமாக அந்த நாகப்பட்டினம் திருவாரூர் சாலை பார்த்திங்கன்னா 90% சிங்கிள் ரோடு தான் இருக்கும். 90%. இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த நெடுஞ்சாலைகள் தான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் தான் உங்களுக்கு ஊர்லேருந்து எல்லாமே வெளியே வந்து போக முடியும். அந்த மாதிரி வந்து நீங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் எங்கே நீங்கள் போனாலும் எல்லாமே ஒடுக்கான சந்தா இருக்கும். இந்த விஜயும் சொல்கிறாரு என்ஹெச்ல நீங்கள் வரதுக்கு ரோடு இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்றார். என்ஹெச் நல்லா இருக்குன்றார். இதுக்கப்புறம் தான் கேட்குறாரு. அதை சொல்ல மாட்டார். அது நைஸ் அப்படி விட்டுருவார். அதுலேயே வந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் ரோடை விரைவாக பண்ணாங்களா அப்படின்னு கேட்பார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் ரோடு ஏன் 50 வருஷமாக யாருமே பண்ணலாம், 60 வருஷமாக யாருமே பண்ணலாம், அது சொல்ல மாட்டார்ல. காங்கிரஸ் கட்சி பற்றி பிரச்சனை வந்துடும்ல, காங்கிரஸ் கட்சி நாளை கூட்டணி வைக்கணும்ல, அப்போ அவங்க வருத்தப்பட்டுருவாங்களா, அதனால அதை சொல்ல மாட்டார். 60 வருஷமா ஒருத்தருக்கு ரோடு போடணும்னு ஏன் தோணல? ஒரு வாஜ்பாய் இந்த நாட்டுடைய பிரதமரான பிறகு தான் இந்தியாவை ரோட்ல கனெக்ட் பண்ணணும் தெரியுமா? தங்க நாற்கர சாலைங்கிற ஐடியா முதல்ல எங்க உதிக்குது? அது எப்போ சாத்தியமாகுது? இன்னைக்கு நிதின் கட்கரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு புயல் வேகத்தில் பண்றாங்க. ரைட், இது பிள்ளையார் சொல்லியே போட்டது யார்? தமிழ்நாட்டில் திரு டிஆர் போல அமைச்சராக இருக்கிறார் சரிங்களா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வெளியுறவுத்துறை வரைக்கும் பார்த்தவர், பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணார். ரோடு கனெக்டிவிட்டி வேணுங்கிற ஐடியா முதல்ல பிஜேபி ஆட்சி வரதுக்கு முன்னாடி இன்னைக்கே இருந்திருக்காங்க. அதான கேள்வி. அப்போ என்ஹெச்ல இருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க, ரொம்ப சரியான கேள்வி. அதில் இன்னொரு பாதி என்ன, அதை பிஜேபி தான் செஞ்சது, இவங்க செய்யலை அப்படிங்கிறது முக்கியமான. அதை சொல்ல மாட்டார், பரவாயில்ல போட்டோம். அப்போ அந்த ரோட்டில் வந்து எல்லாமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் ஓடும், கால்வாய் ஓடும், இந்த பக்கம் நெல் வயல் இருக்கும், நடுவில் ஒரு ஒற்றை ரோடியாக ஒரு அகலப்படுத்தப்பட்ட ஒரு இது மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்க, இந்த வயக்காட்டில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சின்ன பாதை, குறுகிய பாதை, ஒற்றையடி பாதையை கொஞ்சம் அகலப்படுத்தினா எப்படி இருக்கும்? வரப்பு மாதிரி, ஒரு வரப்பு பெரிய நீள அகலப்படுத்தப்பட்ட வரப்பு மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அவ்வளோ நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட முடியாது. ஏன்னா விவசாய லேண்டுக்குள்ளே போய் தான் போகணும். ரோடு இப்படி தான் சிங்கிள் ரோடாக இருக்கும். அது வந்து அவ்வளோ ஆச்சரியம். ஏன் இதை இது பண்ணலை, ஏன் இது பண்ணணும்னு தோணலை? குறிப்பாக அவருடைய மாவட்டத்துக்கு கலைஞர் அவர்கள், அவருடைய மாவட்டம் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தை நம்முடைய பூர்வீகமாச்சு, இன்னும் அவங்க வீடு வாசல் எல்லாமே அங்கே வச்சிருக்காங்க. சமீபத்தில் ட்ரெயின் எல்லாம் கூட ஆமாம், சொந்த ஊர், சொந்த மக்கள், நண்பர்கள் எல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன் அவங்க செய்யலைங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி. அந்த இடத்துல இவர் சொன்னது ரொம்ப சரி. ஓட்டு பொறுத்த அளவுக்கு வந்து கட்டாயமான 27% ஏடிஎம்கே இருக்குது சரிங்களா, 12% நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. நாம் தமிழர் வாக்கு குறையும் இந்த இடத்துல, டிஎம்கேடைய வாக்கும் குறையும். அப்போ இந்த 27 இங்கே நிற்குது, செகண்டில் நிற்குது, 50 நிற்கக்கூடியது வந்து ஒரு 10-20 குறைஞ்சா கூட அது 30-35 மாதிரி. ஏடிஎம்கேக்கு 27 அப்படி இருக்குமா? அதான் சொல்ல எல்லாருக்குமே சேதாரம் ஏற்படுங்க, அதை நம்ம யாரும் உத்தரவாதப்படுத்த முடியாதுங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 2021 திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே பற்றின பெரிய அபிப்பிராயமும் கிடையாது.
திரு எடப்பாடி பழனிசாமி யாருன்னு ஒரு பெரிய ஓகேங்க ஒன்றும் மோசம் இல்லை போல ஒன்றும் டேஞ்சர் இல்லை போல அப்படின்னு பேசாம அவர் வந்து பரவாயில்லையே 4 வருஷம் 4 சமாளிச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் அங்கே இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. திரு ஸ்டாலின் பற்றின ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே கவர்மெண்ட் ஆன்டி இன்கம்பன்சி வருது. இது மாதிரியான ரோடுகளை மக்கள் பார்க்குறாங்க. எப்படி ஹைவேஸுக்கு போனால் அந்த ரோடு எப்படி இருக்குது, நம்ம உள்ளூரில் எப்படி ரோடு இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ அதற்கு வந்து திரு மோடி பொறுப்பு. அப்போ இதற்கு யார் பொறுப்புங்கிற கேள்வி வருது. இதை மக்கள் கட்டாயம் சிந்திக்க இந்த ஆன்டி இன்கம்பன்சி வருது. அப்போ நான் இங்கே 27ங்கிறது கீழே போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பல சந்தர்ப்பங்களில் திமுகவோ அதிமுகவோ அவங்களுடைய ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே ஆவரேஜாக 25 வச்சிருக்காங்க. இன்னும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 91ல் ஏடிஎம்கே பயங்கரமாக ஜெயிக்குது, டிஎம்கே கடுமையாக தோக்குது. 96ல் ஏடிஎம்கே கடுமையாக தோக்குது. இந்த மாதிரியான நீங்கள் ரொம்ப அதிரி புதிரியாக ஒரு ஸ்வீப் உழுந்த காலங்களே பார்த்தீங்கன்னா 25% ஆவரேஜாக வச்சுட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஓட்டு பேஸ். இந்த முறை ஏடிஎம்கே உள்ள நிற்குது அண்ட் பிஜேபி உள்ள நிற்குது அண்ட் கூட்டணி கட்சி வர போகிறாங்கனால ஏடிஎம்கேக்கு பெருசாக உள்ளதுன்னு நான் நினைக்கிறேன். 27ங்கிற 25 மாறலாம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் கேண்டிடேட் எதில் நிற்கிறது பல விஷயங்கள் பார்த்து தான் சொல்லணும். அதை தாண்டி இப்போ நம்ம ஒரு பேச்சுக்கு உதயநிதி அங்கே நின்றாருன்னு வச்சுக்கோங்க, எங்கள் சொந்த மாவட்டம் எங்கள் தாத்தா தொகுதி நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சு அப்போ அங்கே கேம் மாறும். ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு சிம்பத்தி ஒன்று ஃபார்ம் ஆயிடுங்க. ஆமாப்பா நம்ம வீட்டு பிள்ளைப்பா அப்படின்னு ஒரு வேறு இது மாதிரி வேறு ஆஸ்பெக்ட். ஸோ நீங்கள் அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே இங்கே வரக்கூடாதுங்கிற சொன்னேன். நார்மலான ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிஎம்கே வாக்குகள் வந்து 50 நிற்கிறதுங்கிறது வந்து 35 வந்து நிற்க வாய்ப்பு இருக்கும். ஏடிஎம்கேக்கு வந்து அவ்வளோ பெரிய குறையறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நாம் தமிழருக்கு கொஞ்சம் குறையக்கூடிய. அப்போ திரு விஜய் வந்து ஒரு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சராக வந்து நிற்கும். அட்வான்டேஜ் டிஎம்கே தான் அந்த பகுதியிலலாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அந்த மும்முனை போட்டி அங்கே ரியலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழரும் விஜய் கட்சியும் பெரிய அளவில் ஓட்டு பிளந்துட்டு திமுக அதிமுக விஜய் கட்சி அப்படின்னு ஒரு மும்முனை போட்டி வர வாய்ப்பு. அதனால் அது எந்த பக்கம் போகுங்கிறது சொல்ல முடியாது. பட் டிஎம்கே அலையன்ஸுக்கு ஒரு நல்ல சேதாரம் ஏற்படுங்கிறத மாற்று கருத்து இல்லை. இது பற்றின ஒரு கேள்வி கேட்டோடனே திரு டிஆர்பி ராஜா அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர், தமிழக அமைச்சரவையில் முக்கியமானவராக வலம் வருபவர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதிகம் கொண்டு வந்துட்டோன்னு கிளைம் பண்ணால் அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு எல்லாருமே சொல்லக்கூடியவர். அவர் வந்து சொல்கிறாரு கண்டவனுக்குலாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாதுன்னு. அந்த ஒருமையில் விஜய்க்கு அந்த கொஸ்டின் கேட்டோன்னா அந்த கொஸ்டின்லாம் அவருக்குலாம் ரிப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்ப இறங்கி பேசுகிறார். இந்த வார்த்தையை சொன்னதை நான் கவனிக்கல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது திமுகவுடைய தரத்தை குறைக்கும். திமுக மீது இப்படி ஒரு விமர்சனம் எப்பயுமே உண்டு. மேடைகளில் வந்து அவங்க கண்ணா பின்னான்னு பேசிடுவாங்க, யாராக இருந்தாலும் பேசிடுவாங்க அப்படின்னு விமர்சனம் நம்ம பார்த்துருக்கோம். காமராஜர்லேருந்து அவர்கள் ராஜாஜிலேருந்து அவர்கள் விமர்சிக்காத ஆளே கிடையாது. ஜெயலலிதா எம்ஜிஆர் பற்றிலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. தனிப்பட்ட முறையிலும் பல தாக்குதல்கள் வந்து திமுக மேடையில் நடந்திருக்கு. அதுதான் தொடரும் அப்படின்னா அது வந்து திமுகக்கு அப்படி தான் அப்படிங்கிற கலர் வந்து வந்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு வந்து அது சரியில்லை. அவர் வந்து அது கட்டாயமாக நிதானத்தை கடைபிடிக்கணும். அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது நல்லதில்லை. அது ரசக்குறை மட்டும் இல்லை, அந்த அமைச்சர் பதவிக்கு வந்து அது அழகு இல்லை. அது வந்து அவங்க சொல்லக்கூடாது. அப்படி ஓகே. இது அப்படின்னா நமக்கு நாகப்பட்டினம் முதல்ல பேசுனது அங்கே தான். அங்கே பார்த்தோன்னா 46% எடுத்து கடந்த முறை நீங்கள் சொன்ன ஆளூர் ஷானவாஸ் வந்து வெற்றி பெற்று போயிருக்கார். 41% எடுத்திருக்கிறது அதிமுக. விசிகான்றதுனால அதிமுகவுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது இந்த 41 வந்து நிற்கிறத இவர் டிஎம்கே இருந்து வேற நம்பர் வந்திருக்கும் மேபி. பட் ஆனால் இப்போ 46 ஒரு 41 அப்பயும் ஒரு 5% கிளியர் எட்ஜ் இருக்கு. என்டிகே 6% இருக்கு. அங்கே போய் விஜய் அவர்கள் பேசுறாரு. விசிகா வந்து தாவேக்காவோட கூட்டணி சேர வாய்ப்புள்ள கட்சி. திருமாவளவனுடன் ரெகுலராக டச்சில் இருக்காரு. ஆதவர்ஜுனா அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. அவர் தான் பாலமாக இருக்க போகிறார் கூட்டணிக்குள் வருவதற்கு. இங்கே ஒரு அப்செட்டாக இருக்காரு. விசிகாவோட பேஸ் தான் டிவிகேவோட பேஸ். இப்படின்னு ஏகப்பட்ட ஹேஷியங்கள் கணக்குகள் இருக்கு. அப்படி இருக்க இது இந்த கூட்டம் அப்படின்றது இந்த இடத்துல அப்படியே விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு ஓட்ட பூம் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ரெண்டாக பிரித்து பார்ப்போம். ஒன்று வந்து நாகப்பட்டினம் தொகுதி, அது வந்து திரும்ப இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கொடுக்கப்படும் எதிர்பார்க்குது. நேரு அவர்கள் வந்து ஆளூர் ஷானவாஸை நீங்கள் அங்கேயே போட்டி விடுங்க அப்படின்னு. ஆளூர் ஷானவாஸ் தொகுதி மாறலாமான்னு விரும்புகிறார். அவர் வந்து வேற ஒரு தொகுதி ட்ரை பண்ணலாமா. ஏன்னா 7000-8000 ஓட்டெல்லாம் ஜெயிக்கிறாரு. அது வந்து பெரிய ஹியூஜ் மார்ஜின் கிடையாது. இஃப் ஐம் நாட் ராங் ஓட்டு கணக்கில். ஆமாம் ஆமாம் 8000 ஓட்டுக்குள்ள தான் ஜெயிக்கிறாரு ஓட்டு கணக்குள்ள. அந்த 8000 ஓட்டுங்கிற சட்டமன்றத்தில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 2 ஊரை நீங்கள் ஒரு ஊரை நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4000 ஓட்டுக்கு குறைஞ்சிச்சு, இவங்களுக்கு ஒரு 5000 ஓட்டுக்கு கூறிச்சுன்னா கேமே மாறிடும். அதனால் வந்து அது வந்து நமக்கு ஒரு சேஃபான தொகுதி இல்லை போல். அது வந்து அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத போது இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்போ ஒரு ஹியூஜ் ஓட் லாஸ் வில் பி தேர், நோ டவுட். அண்ட் விஜய் அவருடைய வருகை அவங்களுக்கு தான் ஓட் லாஸ் ஏற்படுத்துங்கிறது செகண்ட் தாட் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? விஜய் அவருடைய இப்போ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நிறுத்த போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த மாதிரி வந்து வரும்போது அது திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஓட்டு பிளவை ஏற்படுத்தும். ஒரு 7000-8000 ஓட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி இன்கம்பன்சியில் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் வந்து நாம் தமிழர் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் வந்து தாவேகா பிரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். அதனால் அவர் வந்து திரு ஆளூர் ஷானவாஸ் இதை கணிச்சிட்டு நான் தொகுதி மாறிடலாமான்னு யோசிக்க திரு நேரு வந்து இல்லை அங்கேயே ரீட்டன் பண்ணுங்க பார்த்துக்கலாம் சரியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு கேள்விப்படுறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து தாவேகா கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போகுங்கிறது இப்போ எந்த உத்தரவாதம் கிடையாது. அன்லஸ் காங்கிரஸ் டேக்ஸ் எ டிசிஷன்.
காங்கிரஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுத்துருச்சு அப்படின்னா கட்டாயமாக விடுதலை சிறுத்தைகள் மாறுறதுக்கான வாய்ப்பு 100% வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபர் பெட்டாக தோணும். நம்ம வந்து ட்ரை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தவிர இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மாற்று முயற்சி வேணுங்கிற எண்ணம் உண்டு. சந்தர்ப்ப பாஜக உள்பட சரிங்களா. பாஜக ஏடிஎம்கே கூட இருந்தா கூட பாஜகவோட டிஎன்ஏல ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிறது தான். நாம் தமிழர் அப்படி உருவான கட்சி தான், தாவேகா அப்படி உருவான கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் அந்த எண்ணம் உண்டு. நம்ம 2016 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். அவருமே இப்போ வெளிப்படையாக பேசி எங்களுக்குலாம் ஆட்சிக்கு வரணும் அவசியம் இல்லையா, எங்களுக்குலாம் வர வேண்டாமா, நாங்கள்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் பொது மேடையில். அதனால வந்து அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் அதுக்கு ஒரு சரியான அமைப்பு அமையாமல் 2016 நல்லா வலுவாக சூடுபட்டாங்க. அதனால் வந்து அவர் சரியாக அமையலை. அப்போ வந்து ஒரு அமைப்பு இல்லாமல் தான் காத்துட்ருக்காங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமானால் கட்டாயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. காங்கிரஸ் இல்லாமல் 2 கம்யூனிஸ்டுகள் விசிகா மட்டும் போனால் அது ஒரு ஃபியூட்டல் எக்ஸசைஸாக தான் இருக்கும். அது வந்து அதிமுகவை உத்தரவாதமாக ஆட்சி கொண்டு வரக்கு உதவுமே தவிர வேற ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ரேட் கொஞ்சமாக கூட ஒரு 51% சக்ஸஸ் ரேட் இருக்குன்னு மைண்டில் வந்தால் தான் அவங்க முடியும். சக்ஸஸ் ரேட்டுக்கான ரேஷியோவே 49 கீழே தான் இருக்குது அப்படின்னா அவங்க அதை அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சூடுபட்டுருக்காங்க. இப்போ வந்து திருமாவளவன் வந்து ஒரு நிதானத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ தான் அவருடைய கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. ஜவஹர்லால் கட்சி அங்கீகாரம் இழந்திருக்கிறது. தமிழ் முன்சாரி கட்சி அங்கீகாரம் இழந்திருக்குது. ஜான் பாண்டியன் கட்சி அங்கீகாரம் இழந்திருக்குது. இது எல்லா கட்சிகளுமே அவங்க அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க. ரெகக்னைஸ்லேருந்து தூக்கிட்டாங்க, ரெஜிஸ்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, அவங்களுக்கு வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கிடையாது, பதிவு செய்யப்பட்ட கட்சியும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் போட்டிட்டு பூரா வேற ஒரு ஜான் பாண்டியன் கட்சிக்கு இந்த மாதிரி பல கட்சிகள் நடந்துருச்சு. அப்போ நாம வந்து அந்த லேயர்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு ஜவாஹிருல்லாவும் நாளும் ஒரே மேடையை அலங்கரித்தாலும் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு சொந்தமாக கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் நான் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கிறேன். எனக்குன்னு சின்னம் இருக்குது, 2 MP இருக்கிறாங்க, 4 MLA இருக்குது. ஒரு பதிவு பெற்ற கட்சி மட்டும் இல்லை, ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி நடக்குது. அப்போ இன்னமும் அடுத்த கட்டத்தை நோக்கி 3 MP ஒரு 10 MLA வெல்லணும். அப்போ சீட்டு கொஞ்சம் கூட வாங்க. இப்படி தான் ஒரு முயற்சி பண்ணுவார். அதனால வந்து ஸ்ட்ரைக் ரேட் உத்தரவாதமாக இருந்தால் தான் போகிறார். இப்போ காங்கிரஸ் கட்சியும் அங்கே வந்துருச்சு, விடுதலை சிறுத்தைகள் அங்கே போகுது, 2 கம்யூனிஸ்டும் அங்கே போகிறாங்க, மதிமுக அங்கே போகுது. யோசிச்சு பாருங்க. அதாவது திமுக கூட்டணி வித்தவுட் திமுக அந்த இடத்துல தாவேகா அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸாக இருக்கும். ஒரு மக்கள் மத்தியில் வந்து வாஹா இந்த அப்போ திமுக ஆட்சி இல்லைங்கிற உறுதி ஊதிடுவாங்க. ஒரு திமுக ஆட்சி இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா கமல்ஹாசன் தேமுதிக அந்த மாதிரி வேற யாராவது 1-2 பேர் வரலாம், தேமுதிக உத்தரவாதம் கிடையாது. அப்போ கேரண்டி இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். முதல் புள்ளி எங்கே வரணும்னா காங்கிரஸ் வந்தா தான். அதை முதல்ல ஞாபகம். யார் வந்தாலும் கமல் வந்து அங்கே வரமாட்டார்ல. கமல் போல ராஜ்யசபா MP இருக்குல்ல, அவர் அது இப்போதானே கொடுத்துருக்காங்க. அந்த அவர் கமல் வந்து நன்றியுடைய கமல் திமுக தொடர்வார். திமுக தானே இருக்காரு. அதில் வந்து குழப்பம் இல்லை. அதெல்லாம் அது நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. ஸோ காங்கிரஸ் வந்து பால் மாறினா மட்டும்தான் மற்றவர்கள் மாறுவாங்க. காங்கிரஸோட ஹைகமாண்டுக்கு அந்த டவுட் இருக்குது. கீழே வந்து அவங்க பேசி அப்படின்னு சொல்லுவாங்க. கீழேருந்து இங்கே யார் கேட்டாலும் 99% தனியாக கேட்டாங்கன்னா எல்லாரும் வேறு கூட்டணி மாறணும்னு சொல்லிடுவாங்க, அண்ணன் செல்வ பெருந்தகை தவிர. ஆனால் ஒட்டுக்க கேட்டாங்க எல்லாரும் பேசாமல் இருப்பாங்க, நம்ம ஏதாவது சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோங்கிற கணக்கில் இருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் மாறினா மொத்த கதையும் மாற வாய்ப்பு உண்டு. காங்கிரஸ் மாறாமல் எந்த கதையும் மாறாது. இதே இடத்துல இருந்து நான் கொஸ்டினும் கேட்கணும்னு நினைக்கிறேன். சமீபமாக நீங்கள் 2 பேட்டியில் 2 ஹிண்ட் கொடுத்துருந்தீங்க. மேலிடம், காங்கிரஸ் மேலிடம் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு 2 ஹிண்ட் இப்போ நம்ம சமூக வலைதளத்தை லாஸ்ட் 2 நாளில் மட்டும் பார்த்துருக்கோம். பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவரும் சொல்றாரு தாவேகா வந்து ஒரு டேர்னிங் ஏற்படுத்துது, ஒரு சவுண்ட் ஏற்படுத்துது, ஒரு நாய்ஸ் ஏற்படுத்துது, ஒரு டெஃபினட் பிளேயராக மாறிட்டு இருக்காங்க, கிரவுண்டில் பார்க்க முடிகிறது, அவங்க பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு மாணிக்கம் தாக்கூர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி தனது தவறான முடிவுகளின் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட தாவேகாவிடம் வந்து விட்டு கொடுத்து ஏமாற இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த டோன்ல சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து தாவேகாவை ரேட் ஹை பண்றாங்க. அப்படி இருக்கிறது இது வந்து வெறும் அவரை பூஸ்ட் பண்றதுக்கு, இபிஎஸ் இது பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல கூட்டணிக்கான கதவுகள் அப்படின்னு பார்க்கணும்? இபிஎஸ் ஸ்னப் பண்றதுக்குன்னா 150 விஷயங்கள் இருக்கு. அவங்க இதை சொல்ல வேண்டியதில்லை. மாணிக்கம் தாக்கூர் வந்து டில்லி தலைமைக்கு கொஞ்சம் நெருக்கமானவர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ரொம்ப ஆமா, அது ராகுல் பிரிகேட், அதோடைய தலைமை தளபதி அப்படின்னு சொல்லிக்கலாம். வேணுகோபால் இவங்க எல்லாருமே இருக்காங்க. வேணுகோபால் சோனியாவோட தளபதி சொல்லிக்கலாம். மாணிக்கம் தாக்கூரை வந்து ஜோதிமணி அப்படிலாம் வந்து ராகுல் பிரிகேடுடைய ஆமா டீம் ராகுலுடைய தலைமை தளபதினு சொல்லலாம். அதனால அவருக்கு கொஞ்சம் அந்த விஷயங்கள் தெரியும். அப்ப நம்ம வந்து சொல்லும் போது எப்படி இந்த பல்ஸ் பார்க்குற ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி லைட்டாக வந்து ஒன்று போட்டு பார்த்து எப்படி ரியாக்ட். நம்ம அதை ஏற்கனவே சொன்னது போல் அதுதான் திருநெல்வேலி கூட்டத்தில் 117 தொகுதிகளை மையப்படுத்தி நம்முடைய தேர்தல் வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை. சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் அவர்கள் வந்து நாங்கள் கூடுதல் சீட்டு கேட்குறது மட்டும் இல்லை ஆட்சியிலும் பங்கு கேட்போம் அப்படிங்கிற வார்த்தை. அது சரியான கருத்து தான்.
அப்படின்னு திரு கே.எஸ். அழகிரி அவருடைய என்டார்ஸ்மெண்ட். நாங்கள் 50 வருஷமா அடுத்தவர்களை ஆட்சியில் அமர்த்தியது போதும், நாங்களும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற தொண்டல் கருதாலும் திரு கே.எஸ். அழகிரி. உங்களுக்கு தெரியும், திரு கே.எஸ். அழகிரிலாம் சும்மா லூஸ் டாக் வரவர் கிடையாது. அவர் வந்து நம்முடைய பேட்டிலே வந்து நீங்கள் வந்து காமராஜ் ஆட்சி அமையணும்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம், கட்டாயம் அதுக்கு நேரங்காலம் வரணும்னு சொல்லி சொன்னார். அதில் வந்து தயங்கிக்கிட்டு நாங்கள் எப்படிங்க சொல்கிறது அப்படிங்கிறது கிடையாது. திரு ஈவி.கே. சிலவங்கன் அவர்களே ஒரு கட்டத்தில் பின்வாங்கின போது திரு அழகிரி அவர்கள் வந்து நிதானமாக பேசக்கூடியது அவருக்கு தெரியும். அதனால் லூஸ் டாக் விட மாட்டார், அவருக்கு தெரியும். அவர் அதை என்டார்ஸ் பண்ணுறார். ஆமாம், நாங்கள் அதை வந்து விரும்புகிறோம், நாங்கள் வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்ததெல்லாம் போது நம்ம ஆட்சிக்கு வர வேண்டாமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது போல் அதர் தேன் திரு செல்வ பெருந்தகை எல்லாருமே இப்போ அந்த இடத்துக்கு நகர்றாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செல்வ பெருந்தகைகள்ட்ட கேட்டால் இல்லை நம்ம இதில் திமுகவில் தொடரதான் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வேணால் கூட சீட்டு வாங்கி நான் வாங்கி தரேன், நான் கேள நம்ம பேசினா தலைவர் தந்துருவார், நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லுவார். மற்ற எல்லாருக்குமே அதில் வந்து ஒரு நாள் வந்து அவங்க வந்து ஒரு ஃபைனல் கால் எடுக்க போகிறாங்களாங்க நம்ம பார்க்கணும். இந்த ஹிண்ட் இவங்க கொடுக்குறது எல்லாமே சரிதான். இதெல்லாம் நம்ம முன்னாடியே கணிச்சு தான் நம்ம சொன்னோம். நம்ம வந்து 2 பேட்டியில் மட்டும் இல்லை 2 கூட்டங்கள்லையுமே சொன்னோம். நம்ம வந்து ஃபல்கிசமாவோட பேசக்கூடிய மேடையிலே நம்ம சொன்னோம், ஒரு வரி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் திருப்பி பிரதமருடைய பிறந்தநாள் சொன்னோம். நம்ம அது இதெல்லாம் கணிச்சு தான் நம்ம சொன்னோம். இது வந்து எங்க நகர போகுதுங்கிற பார்த்து தான். பட் வந்து இது அப்படியே போயிடும் சொல்ல முடியாது. நான் வந்து காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு கூட்டணி சேருகிறது அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலை. காங்கிரஸ் கட்சி டயலமோவில் இருக்கிறதுன்னு சொன்னேன். யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வந்திருக்குது, நம்ம ஒய் டோன்ட் வி எக்ஸ்ப்ளோர் திஸ், இதை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி இருந்திருக்கு. அதற்கு அவருக்கு கன்வின்சிங்கான பதில் அவர்களுக்கு கிடைச்சா தே வில் எக்ஸ்ப்ளோர். ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே இந்த ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருஷம் இருக்குது நமக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன், வேணா திருப்பி மாற்றிக்கலாம். எப்படி அதிமுக பாஜக 2024 ஒரு நிலைப்பாடு எடுத்து 26 மாற்றிக்கிட்டாங்களோ, நமக்கு ஒருவேளை சூடுபட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 29 மாற்றிக்கலாம். ஒன்று 29 பார்லிமெண்ட்டில் வந்து திமுகவுக்கும் தனிச்சு செய்யறதுக்கு வேலை இல்லை, அவங்க பாஜகவோட போகிறதுக்கு இல்லை. அப்போ ஆப்வியஸாக வந்து திமுக காங்கிரஸோட தான் வரும் 2029. திமுகவுக்கு வேற வாய்ப்பும் இருக்காது. அப்போ நம்ம வேணா சேர்ந்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா நம்ம இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்களும் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இன்னும் அது கீழ் லெவலில் வரல. அது வந்து நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அவர்கள் மாறக்கூடிய சிந்தனையில் இருக்கிறாங்க, ஒரு யோசனை இருக்கிறாங்கிறது தான் இந்த பேச்செல்லாம். நீங்கள் மாணிக்கம் தாக்கூர், சக்கரவர்த்தி, ராஜேஷ், டெல்லி பிரதிநிதி திரு கே.எஸ். அழகிரி இவர்கள் எல்லாருமே பேசுனது பூராமே அந்த ஹிண்ட் தான். ஆனால் இது எல்லாமே எதுவும் உறுதிப்படுத்தலை. அது வந்து இன்னும் கேரண்டியாக வரல. வந்தாங்கன்னா தான் அது மாறுறாங்களா இல்லையா தெரியும். மாறினா அந்த கேம் வந்து கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ரியல் மும்முனை போட்டியை தமிழ்நாடு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்க்கும். இது வந்து நம்ம ஒரு 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 சின்ன தாட் அப்படின்னு நினைச்சிடணுமா, இல்லை ரியல் டைம் ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கணுமா? ஏன்னா திரு ராகுல் காந்தி வந்து என்னுடைய சகோதரர் அப்படின்னு யாரையும் எனக்கு தெரிஞ்சு அழைச்ச மாதிரி தெரியல. அகிலேஷ் யாதவ் இவங்களை கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற டோன்ல தான் அணுகிறார். இங்க வந்து ஸ்வீட் வரைக்கும் கோயம்புத்தூர்ல வந்து வாங்கி கொடுக்குறாரு, கடைக்குள்ள போயிட்டாரு. 19, 21, 24 3 டைம் ஸ்வீட் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஸ்வீட் இல்லைன்னு நினைக்கிறாரோ? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. திரு ராகுல் காந்திக்கு இயல்புல திமுக மேலே பெரிய அபிப்பிராயம் கிடையாது. அது வந்து பேசிக்கலாக நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலையும் அகில இந்திய தலைமையிலையும் கொஞ்சம் நல்லா தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவரை வந்து திமுகவோட உடன்பட்டு போகிறது வேற. திருமதி சோனியாவுக்கு ஏடிஎம்கே பிடிக்காது இன்னும் சொல்ல போனால். ஏன்னா அவங்களுக்கு திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களோட ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது திருமதி சோனியா காந்திக்கு. அதனால அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கேல ஒரு அவர்சன் வந்துருச்சு, அவங்களுக்கு எல்லாம் சரி வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே அலைன்ஸில் இருந்தவங்க தான். அப்புறம் வந்து உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், ஆட்சி கவிழ்த்தவங்க தான். அதான் சொல்ல பயங்கரமான பூமராங் வரப்போது எல்லாம் பூகம் வரப்போலாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் டீ பாத்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்னு சோனியா காந்தி அவர்கள் மொட்டை மாடியில் நடந்துட்டு இருந்த காலம் உண்டு. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து மறக்க முடியாது. அதுபோது கலைஞரை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவர் வந்து சம்மதிச்சாருன்னா ஃபுல்லாக சமைச்சுரா, நம்ம பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டில்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஆனால் திரு ராகுல் காந்திக்கு வேற ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் காங்கிரஸை காலி பண்ணதே திமுக தான், யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அவர். அப்போ வந்து அப்போ அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு வேற ஒரு நினைப்பு இருக்கிற மாதிரி இவருக்கு வேற ஒரு நினைப்பு இருக்குது. அப்போ நம்ம திரும்ப ஆட்சி கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியை முதன்மை கட்சியாக மாற்றணுங்கிற அவருடைய முயற்சி இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால அந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. பட் இது வந்து எப்பயுமே இதை கணிச்சு சொல்ல முடியாது. 11th ஓவரில் மாறலாம். உங்களுக்கு நினைவு இருக்கும், தேமுதிக ஒரு நாள் வந்து பாஜக கூட திமுக கூட அதிமுக கூட 3 கூடயும் பேசிட்டு இருந்துச்சு. காலையில் ஒரு மீட்டிங், மதியம் ஒரு மீட்டிங், சாயந்தரம் ஒரு மீட்டிங்னு. பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது, பால் நழுவி வாயில் விழுந்து விடும் கலைஞர் நம்பினார். அந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு, புரியுங்களா? அப்போ டபக்கு மக்கள் நல கூட்டணி ஒன்று வேற ஒன்று ஓடி. அப்போ இது மாதிரி வந்து எதனால நடக்கலாம்? அப்போ வந்து இவங்க ஏற்கனவே இருந்த கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக இணைந்தார். அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து இது நடக்கும் நடக்காதுங்களா நீங்க எதையுமே சொல்ல முடியாது. அது எந்தெந்த மாதிரியான நெகோசியேஷன்ஸ் வருது அப்படிங்கிற பொறுத்து. இப்போ திமுக நல்ல சீட்டு ஒரு 50 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஹியூஜ் ஃபார் காங்கிரஸ். நான் வந்து அது ஓவர்னு சொல்லுவேன். உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி வந்து அது வந்து எம்பிக்கு சொல்றீங்க. ஆமா, நான் சொன்னேன். நான் வந்து அவங்க வந்து இல்லை எங்களுக்கு தகுதியான காங்கிரஸுக்கு 50 கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. அது அவங்களை ஜெயிக்க போகிறதும் கிடையாது அவ்வளவு. அதனால வந்து அவங்களுக்கு சந்தோஷமான ஆஃபராக இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன கொடுக்குறாங்கிறது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிக்கு வந்து காசு கொடுத்தாங்க, மதிமுக காசு கொடுத்தாங்க, எல்லா கட்சியும் காசு வாங்கினா அண்ணன் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு, எனக்கு மட்டுமா கொடுத்தாங்க, எல்லாரும் கொடுத்தாங்க, என்ன மட்டும் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டேன். அந்த மாதிரி வேற வேற ஆஃபர்ஸ் வரும்போது அவர்கள் வந்து ரீதிங் பண்ண வாய்ப்பு. பட் எது அதை மெல்ட் பண்ணுங்கிறத உத்தரவாதமாக சொல்ல முடியும்.
பட் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் தலைமை எடுக்கிற முடிவு தான். இங்கே வந்து நீங்கள் டெமோக்ராட்டிக்கலாக ஓட்டு பண்ண அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. தலைமை ஒரு இடத்துல மெல்ட் ஆகும். அதில் வந்து என்ன பெரிய ஹோல்டுன்னு திரு ஸ்டாலின் வந்து திரும்பி சோனியா காந்தியை நம்புவார், அவங்க மாறி போயிட மாட்டாங்கன்னு. அங்கே இருக்கக்கூடிய பழைய தலைவர்கள் அவங்க பேச்சை கேட்பாங்க. ஆனால் திரு ராகுல் காந்தியோட டீம் வந்து யார் பேச்சையும் கேட்காது. ராகுல் காந்தி யார் பேச்சையும் கேட்க மாட்டார், அதனால் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் அந்த மாதிரி. அதனால் வந்து அது ஒரு பெரிய சேலஞ்ச். எந்த முடிவு மாறுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு $1 மில்லியன் கேள்வி தான். அந்த முடிவு மாறிச்சுன்னா தமிழ்நாட்டு கேமே மாறும். பட் அது கை வந்து பாலிசான் காங்கிரஸ் கோட் நவ். பாலிஸ்தான் காங்கிரஸ் கோட். விஜய் என்ன மூவ் பண்ணுவார்? ஏன்னா விஜய் பேசிக்கிட்டு இருக்காருன்ற வரைக்கும் விஜய் பேசிட்டு இருக்கிறாரு, அதில் குழப்பம் இல்லை. ஆனால் எப்போ வந்து வரைக்கும் ரீச் அவுட் பண்ணிருப்பாரா? அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அவங்க ஹீஸ் ஹேவிங் வெரி குட் கனெக்ட். அவங்களுக்கு வந்து 2009 டைம்ல அது இப்போமா அதெல்லாம் வந்து அருந்து போகிற தொடர்பே கிடையாது. ஆதவ ஒரிஜினா வந்து உதயநிதியோட பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏதோ வேற ஏதோ கொளுத்தி போடுறக்கா சொல்ல, ரொம்ப சீரியஸ். அவர் உதயநிதி பேசினாருன்னா வந்து ஆதவ ஒரிஜினா ஃபோனை கட் பண்ணுங்க சார்னு சொல்லுவாரா? அவர் பேச மாட்டார், இவருக்கு எடுக்க மாட்டாருங்கிற வேறு விஷயம். நார்மலாக அதெல்லாம் தொடர்புகள்லாம் அப்படிலாம் ஒன்று அருந்து போயிடாது. திருமாவளவன் நேராக போய் பார்த்தார், தாவேக்கால சேர்ந்துட்டு அப்புறம் போய் பார்த்தார்ல. அதனால நம்ம வந்து அப்படியெல்லாம் உறவுகள் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு நயினா நாயந்திரன் சொல்லுவார், சேகர் பாபு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்னங்க நீங்கள் இவரை தூக்கிட்டீங்கன்னு சொன்னார் அப்படின்னு. உங்களுக்கு புரியுங்களா? சேகர் பாபு டிஎம்கேல இருக்கிறார், நீங்கள் பிஜேபியில் இருக்கீங்க, டிஎம்கே ஒழிக்க போகிறீங்க, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? பட் பாலிடிக்ஸில் வந்து இட் ஹேப்பன்ஸ். அதெல்லாம் நம்ம அவர் வந்து சொல்லிட்டாரு, மற்றதில் சொல்கிறது இல்லை, இவ்வளோதான். அவங்கள அப்புறம் எல்லாருமே எல்லாரோடையும் பேசுவாங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம வந்து அதனால் வந்து திரு விஜய் வந்து தொடர்பில் இருக்கிறார், நோ டவுட். ஆனால் காங்கிரஸ் எப்போ ஒரு கன்வின்சிங்கான ஒரு மொபிலைசேஷன் நடக்கணும், அதுக்கு தான் இந்த ரோட் ஷோ. நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, டிசம்பரில் தான் அந்த முடிவு எடுப்பாங்க. எல்லா கேமும் திமுக கூட்டணி, நான் பல முறை சொன்னது தான், திமுக கூட்டணி உடையாமல் இருக்குதா தெரியாது, டிசம்பரில் தான் தெரியும். விஜயோட கூட்டணி சேருவாங்களா தெரியாது, டிசம்பர் ஜனவரி தான் தெரியும். ஏடிஎம்கே கூட்டணி பழைய தேசிய ஜனதா கூட்டணியாக மாறுமா தெரியாது, டிசம்பர். அது எல்லாருமே வெயிட்டிங் ஃபார் டிசம்பர் ஜனவரி. அப்போ இவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போகிறது. அகில இந்திய தலைமை நோட் பண்ணும், பிஜேபி நோட் பண்ணும், மாநில தலைமையிட்ட பேசும், எல்லாருமே பேசுவாங்க. அப்போ ஒரு கன்விக்ஷன், அப்படி இல்லைப்பா நீ வந்து பயங்கரமாக வருது, நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல் ஒரு சத்தம் கேட்குது, ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணுறாருன்னா வெறும் நாய்ஸ் மட்டும் இல்லைப்பா, அது வந்து கன்வின்சிங்கான கிரவுண்டு சேஞ்சாக தெரியுது, தரையில் மாறுது, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு புரியுங்களா? அதனால தான் இவங்க பேசுகிறாங்க. கூட்டணி கட்சியில் எப்படி பேசுவாங்கன்றீங்க? உங்களுக்கு புரியுங்களா? கூட்டணி கட்சி எப்படி பேசுவாங்க? அவங்க வந்து எங்களுக்கு அதிகமான சீட் ஒன்று எல்லாருமே பேசுகிறாங்களே. காங்கிரஸ் கட்சி வந்து எப்பயுமே பேசாது, அவங்களே பேசுகிறாங்களே. எப்படி பேசுகிறாங்க? போன முறை 2021 6 சீட்டு மற்றவங்களாம் கொடுத்தது, மற்ற எல்லாருமே வாசல் வந்து அறிவாலய வாசலில் சண்டை போட்டாங்க. திரு வைகோ, திரு முத்தரசன், திரு பாலகிருஷ்ணன்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துட்டே போனாங்க. எங்களுக்கு சரியில்லைங்க, நாங்கள் திரும்ப வந்து பேசுகிறாங்க, பேச்சு சொல்கிறாங்க, எங்கள் பேச்சுவார்த்தை நிறைவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. காங்கிரஸ் கட்சி ஒன்றும் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க, அதை கவனிக்கணும். அப்போ கிரவுண்டு மாறிச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் விஜய் இந்த பிரச்சாரம் போகிறார். அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் தமிழ்நாடு முழுக்க திருநெல்வேலி வரைக்கும் போகும்போது ஓகே, தமிழ்நாடு முழுக்க நிறந்து இந்த கூட்டம் இருக்குது. ஏதோ திருச்சியில், ஏதோ அரியலூரில், ஏதோ நாகப்பட்டினத்தில் அப்படிங்கிற மாதிரில தமிழ்நாடு முழுக்க நிறந்த அந்த கூட்டம் இருக்குன்னா அது வந்து ஒரு கன்வின்சிங். அவர் விசாலையிலையும் மதுரையில் இந்த கூட்டத்தை காட்டினார். அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி அதில் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மெல்டிங் பீரியடுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து டிடிவி அவர்களுடைய ரோல், அவர் வந்து தாவேகா கூட்டணிக்கு போகிறதுக்கு ஒரு தீவிர யோசனையில் பரிசீலனையில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள். அவர் வந்து இபிஎஸ்ஸை முதல்வர் பதவியிலேருந்து, முதல்வர் கேண்டிடேட்லேருந்து தூக்கினா மட்டும்தான் வருவேன், கூட்டணிக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே அவர் வந்து டிக்டேட் பண்ணுறாரு. என்டிஏக்கு ஒரு நிபந்தனையாக வைக்கிறது போல ஒரு டோனில் இருக்குது. அப்படி இருக்குது, அதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்ற போது அவர் விஜய் கூட தான் போகிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னும் ஒரு 2.5-3 மாதம் பொறுத்துடணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதமும் இருக்குது. நிறைய திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, நான் வந்து அண்ணன் டிடிவியை சந்தித்து பேசுவேன், திரும்பவும் கூட்டணியில் தொடருங்கன்னு வலியுறுத்துன்னு சொல்லியிருக்காரு. திரு நயினாரும் நான் எப்போ கூட்டாலும் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. அகில இந்திய தலைமை கட்டாயம் பேசும். திரு அமித்ஷா அவர்களுக்கு வந்து ரிட்டர்னில் எழுதி கொடுத்தவர் திரு டிடிவி, எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு, புரியுங்களா? அவருக்கு இப்போ ஏதோ ஒன்று உரசிருச்சு, ஏதோ ஒன்று வலிச்சிருக்கு, அதனால் வந்து சொல்கிறாரு. அதை சரி பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஏன்னா உத்தரவாதமான வெற்றிங்கிறது எப்போங்கிறத நம்ம பார்க்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னா அவரை வெற்றி பெற விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் திமுக எதிரி யாருக்குங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு. அப்போ அவர்கள் வெற்றி பெற விடுவாரா? அப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வந்து திமுக வந்து ஜெயிச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி சொன்னாருன்னா அப்போ அது கட்டாயமாக அது இன்னும் பிரச்சனையாக தானே மாறும். உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 18 எம்எல்ஏக்கள் எப்படி அதிமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள் தானே சொல்லக்கூடிய விமர்சனமே. அதிமுக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக போட்டாங்க, திமுகவோடு சேர்ந்து வாக்களித்தவர்கள் 18 எம்எல்ஏ, அதான் நாங்கள் விமர்சனம் வைக்கிறது. அப்போ அதிமுக ஆட்சி வீழ்வதை விரும்புகிறார்களா? அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை விரும்புகிறார்களா? திமுக ஆட்சி தொடர்வதை விரும்புகிறார்களா? அப்போ அந்த கேள்வி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில் விடும்.
அது அண்ணன் டிவிக்கும் தெரியும். அதனால் அவருடைய கோபம் புரிந்து கொள்ளக்கூடியது. அது வந்து புதுசு திடீர்னு இன்னைக்காலில் வந்ததில்லை, புரிந்து கொள்ளக்கூடியது. அதை பேசி சமரசம் பண்ணிடுவாங்க. அதில் அமிக்கபுளாக போய் நினைக்கிறேன். சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பேட்டியும் எனக்கு சிக்னலாக கொடுத்துச்சு. அது வந்து அமிக்கபுளாக போயிடலாம், நம்ம வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி. இல்லாட்டி அவர் இறங்கி அடிக்க முடியும், அது வந்து செய்ய முடியும். அந்த ஸ்பேஸ் திரு டிடிவியில் வந்து புல் பண்ணுறாரு, வந்து பாரு அப்படின்றாரு. இல்லைங்க நம்ம வந்து வேறு மாதிரி யோசிக்கலாங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நடுவில் அந்த பேட்ச் ஒர்க் போச்சுன்னா அது சரியாக நினைக்கிறேன். அவரே குறிப்பிட்டது போல், திரு டிடி அவர்களே குறிப்பிட்டது போல், அவருடைய முதல் சாய்ஸ் என்டிஏ. ஏன்னா அவருக்கு கன்விக்ஷன் இருக்குது. அவங்க ஏன் இதை பண்ணுறோங்கிறதுக்கு நியாயமான காரணம். டிஎம்கே தோற்கடிக்கணுங்கிறது ஒற்றை பிள்ளையோட பல முறை சொன்னால் நம்ம எடுத்தே போட்டிருக்கிறோம். திமுக தோற்கடிக்கிறதுக்காக நாங்கள் ஒத்த கருத்துடைய எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம். அப்போ அந்த கருத்து இப்போ மாறிடுச்சா? மும்முனை போட்டி வந்தால் திமுக தோற்பதற்கு உத்தரவாதம் என்ன இருக்குது? அது அண்ணன் டிடிவிக்கு தெரியாதா? எவ்வளோ தேர்தலில் பின்னாடி இருந்து பார்த்தவர், முன்னாடி இருந்து பார்த்தவர், களமானவர், அவர் தெரியாதா? அப்போ நீங்கள் மும்முனை போட்டி வந்துருச்சுன்னா திமுக வெற்றி உத்தரவாதப்படுத்துறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வலுவான இருமுனை போட்டி வந்தால் நீங்கள் திமுக அவருக்கு சேலஞ்ச் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருடைய மனசு எங்கே இருக்கும்? அதனால தான் அவர் மனசாட்சிப்படி தான் சொல்கிறாரு, என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்டிஏ அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த கூட்டணி அறிவிக்கிறது போகிறது என்டிஏ ஆட்சியா, ஏடிஎம்கே ஆட்சியா, முதலமைச்சர், அதெல்லாம் வந்து அவங்க பேசி சமாளித்து ஒரு அமைக்கபுளான டிசிஷன் எடுப்பாங்க நான் நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ட்வீட் ஒன்று இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். நான் அதில் வந்து அது ஒரு டிவிக்கு ஆதரவான ஒரு நபருடைய ட்வீட். அவர் சொல்கிறாரு, அந்த ட்வீட்லேருந்து 2 கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு 2011 திமுக மற்றும் அதனோட குடும்பத்திற்கு எதிராக வந்த அந்த ஆன்டி கமர்சி அலை ஒரு வேவ் எலெக்ஷன் போல் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு யதார்த்தமாக எழுதியிருந்தார். நான் அதை ஒரு உண்மையாகவே கேட்குறேன், அது வந்து உண்மையாலுமே அப்படி ஒரு வேவ் எலெக்ஷனை நோக்கி இந்த தேர்தல் போகிறதா? அப்படி இல்லை, ஆன்டி கமர்சி இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது வந்து 91, 96 போல் வேவாக மாறல. 91 ஒரு வேவ், அது வந்து ராஜீவ்காந்தி மரணத்தினால. 96 ஒரு வேவ் ஆன்டி கமர்சியோட பீக் தமிழ்நாடு முதல் முறையாக செஞ்சு. இப்படி ஒரு ஆன்டி கமர்சி 96க்கு முன்னாடியும் பின்னாடி தமிழ்நாடு பார்க்கல. 2001 அதை வந்து ஜெயலலிதா அவர்கள் சரி பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் 96 அவங்க வந்து 2006 அதை சேலஞ்சும் பண்ணிட்டாங்க. 2001 சுமூகமாக போச்சு. 2006 அவங்களுடைய 2001 அவங்க ஆட்சி எடுத்துட்டாங்க. 2006 அதை சேலஞ்ச் பண்ணி திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு கூட இருந்துச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் 2006 திமுக அமைக்க முடியும். ஸோ 91, 96 2 தான் வேவ். அந்த வேவை நோக்கி இங்கே போகிறதா நினைக்கல. இது வந்து ஆன்டி கமர்சி இருக்குதுங்கிற மாற்றுக்கருத்தில் எப்பயுமே பொதுமுகங்களுக்கு ஒரு பெரு வரவேற்பு இருக்கும். நீங்கள் தமாக துவக்கப்பட்ட போது சத்தியமூர்த்தி பவன் எப்படி அல்லோலால் படித்து நீங்கள் பார்க்கணும். ரஜினி அவர்கள் குரல் கொடுத்து ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணி அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுச்சுங்கிற பார்க்கணும். தேமுதிக வந்தபோது வந்த கூட்டத்தை நீங்கள் தயவுசெய்து தினமலருடைய படங்கள்லாம் எடுத்து பாருங்கள். நாங்களாம் இருந்து அங்கே போட்டிருக்கிறோங்க. அப்போ வந்து 2005 கட்சி ஆரம்பித்து 2006 உள்ளே வந்துட்டு அவர் வந்து போனது 2006, 2009, 2011 அவருக்கு திரண்ட கூட்டங்களை நீங்கள் பார்க்கணும். அது வந்து அபரிமிதமான கூட்டம். ஜெயலலிதா அவருடைய கூட்டணி வச்சுக்கிட்டே ஜெயலலிதாவோட மேடை ஏற மாட்டேன்னு சொன்னபோது கூட ஒரு பிளவா பார்க்காத கூட்டம். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சக்தி. அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, யார் ஒருத்தர் ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தர் வந்தாலும் அவருக்கான சப்போர்ட் இருக்கும். அது டாக்டர் ராமதாஸோ, அது மதிமுகவோ, அது மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். அதை அவர்கள் எப்படி பயன்படுத்தினாலும் தக்க வைத்துக் கொள்ளாங்கிற பொறுத்து. இந்த கூட்டம் நோ டவுட் முதல் முறையாக விஜய் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்படி பப்ளிக்ல வரார். ஐ கேன் see விஜய் as like this. இந்த மாதிரி நானும் நீங்களும் நேர்களை சந்திக்கிற மாதிரி அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து முதல் முறையாக பார்க்குறாங்க. இன்னொரு முறை அவங்களால பார்க்க முடியுமான்னு தெரியல. அது திருவாரூருக்கு வருவாரோ, அடுத்த ஊருக்கு போயிடுவாரோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஊரில் திருப்பி வர நம்ம ஊருக்கு நம்ம தெருக்கு வராருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டு மொட்டை மாடலேருந்து எல்லா தாய் குழந்தைகளும் பார்ப்பாங்க, எல்லா பெரியவர்களும் பார்ப்பாங்க, வயசானவங்க சின்னவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த கில்லி படத்தில் வந்து சச்சிதானந்த சுவாமி வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே தங்கச்சி ஓடுமோ அது போல எல்லா ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்க. அந்த ஈர்ப்பு வந்து அது மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் இல்லை. ஜெயலலிதா அவர்களை பார்க்கணும், என்ன சகப்பு அப்படின்னு. அந்த அம்மா முகமே தேஜஸ்பா. எம்ஜிஆர்னா அப்படி பொன்மன செம்மல் மட்டும் கிடையாது, பொன்மன கலர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆகர்ஷம் ஈர்ப்பு அது கிடையாது. அப்போ ஒரு நட்சத்திரமாக வந்து நடிகராக வந்து நிற்கக்கூடிய திரு விஜய்க்கு வந்து ஆஸ் ஹி ஹிம்செல்ஃப் அட்மிட்டட் அவர் பீக்கில் இருக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நடிகர் இல்லை, அவர் பீக்கில் இருக்கார். அப்போ வந்து அவர் வர்றதுங்கிறது கட்டாயமாக வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் தான், அதில் நோ டவுட். அப்போ இந்த கூட்டம் அதனால வந்து பெரிய கூட்டம் தான், கவனிக்கிற தவறக்கூடவே கூடாது. நான் வந்து எங்கேயுமே அது வீசாலையில் நடந்ததுலேருந்து மறுலேருந்து அவருக்கு கூட்டம் சுமாரான கூட நான் எங்கேயுமே சொல்ல, நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நல்ல கூட்டம் நோ டவுட். ஆனால் இந்த கூட்டம் எவ்வளோ ஓட்டாக கன்வெர்ட் ஆகும், அது யாருக்கு பலன் பெறணும் எனக்கு அதில் மாற்றுக்கிறதுல. ஹீ கேன் பி எ ஸ்பாயிலர் ஆர் எ கிங் மேக்கர். ஹீ கேனாட் பி எ கிங் இன் திஸ் எலெக்ஷன் அன்லெஸ் வேறு ஏதாவது அலையன்ஸ் வந்தாலே தவிர. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோக்கு அந்த நிலவரம். அலையன்ஸ் மாறிச்சுன்னா நம்ம வேறு பேசணும். அலையன்ஸ் மாறிச்சுன்னா மும்முனை போட்டி வலுவான, ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், வலுவான மும்முனை போட்டி தமிழ்நாடு நீண்ட நிலைக்கு பிறகு பார்க்கும். அந்த ட்வீட்ல இன்னொரு பகுதியில் இருந்தது, பீகார் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேம் இருக்கு அப்படின்னு. அவர் வந்து அந்த ட்வீட்ல என்ன சொல்றாரு, டிவிக்கு ஆதரவுனால பிரசாந்த் கிஷோர் வருவாருன்றதையும் சென்ஸ்ல சொல்றாரு. அமித்ஷான்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அமித்ஷாவோட கேமை நம்ம பார்க்க ரெடி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமித்ஷாவுடைய கேம் எப்படின்னு இருக்கும் இந்த காய் நகர்த்தல்கள் அப்படின்னு? அமித்ஷா வந்து வெரி கியூரியஸ் அண்ட் சீரியஸ் அபவுட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு. இந்த ரெண்டும் வந்து வெறும் எலெக்ஷன் வின்னிங்காக மட்டும் பார்க்காம ஸ்ட்ராட்டஜிக்கல் வின்னிங்காகவும் பார்த்துட்டு நாட்டுடைய நலனுக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறார். அது வந்து நாட் ஓன்லி ஃபார் த பார்ட்டி.
வெஸ்ட் பெங்கால் வந்து அசைக்க முடியாத கோட்டை. அஸ்ஸாம் மாதிரியான இடங்களில் போயாச்சு, நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. நார்த் ஈஸ்ட்டில் அந்த 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 வெஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய இடம் வந்து பெரிய இடம் வந்து வெஸ்ட் பெங்கால், அதுதான் அங்கே மறிச்சிக்கிட்டு நிற்குது. அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த பக்கம் பூரா தூக்கிட்டு நீங்கள் யூபி பீகார்லேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துட்டு மொத்தம் நார்த் இந்தியா ஃபுல்லாக தூக்கியாச்சு. அது வந்து வெஸ்ட் இந்தியா வரைக்கும் தூக்கியாச்சுன்னு சொல்லலாம். கிழக்கு இந்தியா வரைக்கும் எல்லாம் ஒரு பக்கி ஒரிஷா வந்தாச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டோன்னு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடலாம். தமிழ்நாடு தொட்டுட்டோம் அப்படின்னா கர்நாடகா ஏற்கனவே இருந்த விஷயம், கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா இது எல்லாமே உள்ள மாதிரி அந்த ஏன்னா இதுதான் அந்த பேஸ். அது வந்து கீழே அந்த மேப்பில் வந்து கீழே இருக்கிற பேஸ். இங்கேருந்து வந்துச்சுன்னா இது வந்து தாமரை இங்கே மலர ஆரம்பிச்சதுன்னா அதோடைய படல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய இதழ்கள் வந்து எல்லா பக்கம். அப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப முக்கியமான இடமா பார்க்குறாங்க. இங்கே வந்து அவர்கள் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் ரொம்ப அவசியம் நினைக்கிறாங்க. அதுவும் வந்து எகெயின் ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான். பக்கத்தில் ஸ்ரீலங்கா இருக்குது, இந்த பக்கம் கடலோரத்தில் இந்த பக்கம் வரக்கான வாய்ப்புகள் அங்கே பார்க்குது. நம்ம வந்து ஸ்ரீலங்காவோட கூட வந்து நம்முடைய தூத்துக்குடி மாதிரியான துறைமுகங்களை நம்ம வந்து வலுப்படுத்தி, இந்த மாதிரி கேரளா மாதிரியான துறைமுகங்களை வலுப்படுத்தி இதை செய்யும்போது நமக்கு வந்து வர்த்தகத்துக்கு ரொம்ப பெரிய பழைய ராஜராஜ சோழனுடைய ஏரியாவில் நம்ம வந்து பெருசாக தொட்டு கொண்டு வரக்கான ஸ்பேஸ் நிறையா இருக்குது. நமக்கு வந்து இங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் வேற ஒரு கவர்மெண்ட்டுக்கும் நம்மளால் பண்ணல. பட் நம்ம கூட்டணி கவர்மெண்ட் அல்லது நம்ம கவர்மெண்ட் அது இருக்கும்போது ரொம்ப பெருசாக வரும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அந்த முயற்சிக்கு வந்திருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல், அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், இது மாதிரி நிறைய கணக்குகளோடு வச்சிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் த பார்ட்டி பட் ஆல்சோ ஃபார் ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்பஸ் பட் ஆல்சோ ஃபார் த கண்ட்ரி அவங்களுடைய மனசில். அதனால வெஸ்ட் பெங்காலையும் இதையும் மற்ற பல மாநிலங்கள் நடந்தால் கூட இதை திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப பர்சனலாக ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கிறாரு. வட மாநிலங்களில் பாஜக ஏற்கனவே உச்சத்தை தொட்டு விட்டது. அங்கே செய்கிறதுக்கு மிச்சம் எதுவும் கிடையாது. அப்போ அங்கே ஏதாவது ஒரு ஃபால் இருக்குமே ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இடமும் சவுத்தும் வெஸ்ட் பெங்காலும் தான் இருக்க முடியும். அதனால இங்கே அவங்களுக்கு ரொம்ப எசென்சியலாக தவிர 2029க்கு ஒரு பேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2014 ஜெயலலிதா அவர்கள் வந்து 37 சீட் அடிக்கிறாங்க 2014. அதற்கான காரணம் 2011 அவர் பெற்ற வெற்றி. 11 வெற்றி பெற்று உள்ளாட்சியில் ஃபுல்லாக அடிச்சுட்டு கூட்டுறவு தேர்தலில் ஃபுல்லாக அடிச்சு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அதிமுகவில் வந்து அரசு பொறுப்பில் நிர்வாக பொறுப்பில் காரில் போகிறாங்க. அந்த வெற்றியை வச்சு 2014 ஈஸியாக அடிக்கிறாங்க. அப்போ 2029 அவங்களுக்கு வேணும்னா பிஜேபிக்கு 2026 ஒரு பேஸ் போடணும். அப்போ 2026 வந்து ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா 29 அவங்களால ஈஸியாக டீல் பண்ண முடியும். அப்போ இது வந்து வேறு காரணம். அதே தான் சேம் வித் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் எதிர்க்கட்சியாக வந்துட்டாங்க. தெர் இஸ் நோ காங்கிரஸ், தெர் இஸ் நோ மார்க்சிஸ்ட். அப்போ பிஜேபி வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, ரொம்ப வைப்ரண்டாக இருக்குது. மம்தா பானர்ஜியை கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் வெற்றி. 29 அங்கே பெருசாக அடிச்சிட முடியும். கிட்டத்தட்ட அங்கே வந்து ராஜஸ்தான் மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா கேமே வேறையாக இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் இங்கே கூட்டணி கொண்டாங்க, இங்கே வேறையாக இருக்கும். பாதி சீட்டோட வாங்கிக்கலாம். ஸோ பல காரணங்களுக்காக அமித்ஷா இஸ் டேக்கிங் வெரி சீரியஸ் அபவுட் தமிழ்நாடு as well as வெஸ்ட் பெங்கால். அதற்கு அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அப்படின்றது இருக்குல்ல, அவர் வந்து இதில் டிடிவி, ஓபிஎஸ் இவங்களை பேட்சப் பண்ணி கூட்டணிக்குள்ள முக்கியமான தலைவர்கள் அவங்கள உள்ள கொண்டு பேட்சப் பண்ணி அதோட மெயின்டைன் பண்ணுவார். அதாவது முன்னாடி 24 சீமான் அவரோட கூட ட்ரை பண்ணுவார். நீங்கள் வந்து என்னதான் பண்ணுவாருங்கிறே சொல்ல முடியாது. சீமான் அவரோட ட்ரை பண்ணுவார், டிஎம்கே உடைக்க ட்ரை பண்ணுவார், டிஎம்கே அலைன்ஸை உடைக்க ட்ரை பண்ணுவார், என்னென்னமோலாம் பண்ணுவார். எல்லாரும் எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. தேமுதிக வந்து திமுக கூட போகாதுன்னு யாராவது உத்தரவாதமாக சொல்ல முடியுமா? அப்போ தேமுதிக வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சி தானே. 2016 உங்களுக்கு அதான் 2016 உங்களுக்கு எதிராக இருந்த கட்சி, 2021 இவங்க கூட கூட்டணி கட்சி, 24 அவங்க கூட இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் வந்து என்டிஏ கூட தான் இருக்காங்க. திமுக கூட போகவே இல்லைல்ல. ஆனால் திமுக கூடயும் வரலாங்கிற வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு இவங்க உதவக்கூடாது. ஏடிஎம்கே பிஜேபி ஸோ எனிதிங் மேகன் வந்து அமித்ஷா என்ன செய்வாருங்கிறது அவங்க தே வில் ட்ரை வாட் எவர் பாசிபிள். திமுக கூட்டணி உடைஞ்சாலே இவங்களுக்கு லாபம் தான். திமுக கூட்டணியிலிருந்து யாரும் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டியதில்லை. உங்களுக்கு புரியல. இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்குது சார். ஏடிஎம்கே கூட்டணி அந்த இடத்த வலுவை பெறலை, அது பெறணும். 45 இருக்காங்க, இவங்க 31 இருக்காங்க. அதுக்கு 39 வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பழைய என்டிஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயே ஒரு 8% கேப் இருக்குது. அப்போ அந்த 8 வந்து குறைக்கணும். ஒரு 5 வந்து ஆன்டி இன்கம்பன்சில் குறையன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 3 இருக்குது. அப்போ இவங்களுடைய 3 4 ஆக்கணும். அப்போ ஒருவேளை லக்கிலி அந்த கூட்டணி கொஞ்சம் உடச்சோன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 5 வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. 5 ஆன்டி இன்கம்பன்சில் வெளியே போகுது, 5 அலைன்ஸில் வெளியே போகுது. அப்படின்னா 47 வந்து 37 மாறி இருக்கும். இவங்கள்ட்ட ஏற்கனவே 39 இருக்குது. 2 கூட்டினாங்கன்னா ஒரு உத்தரவாதமாக 41 வந்து நிற்கும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து திமுக கூட்டணி உடைந்து அவர்கள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கெல்லாம் திரு விஜய் கூட போனால் கூட சந்தோஷம் தான். ஸோ திமுக கூட்டணி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுக இல்லாத கூட்டணிக்கு வெற்றி இல்லை. இதுதான் எனக்கு. அதை திரு அமித்ஷாக்கு தெரியாது. ரங்கராஜ் பாண்டே கண்டுபிடிச்சாருன்னா அமித்ஷா கண்டுபிடிக்க மாட்டாரா? அதனால தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். இந்த கூட்டம்
பெர்சன்டேஜ் எவ்வளோ நினைக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் 6 to 10ன்னு சொல்வீங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு மேலன்னு சொல்வீங்க, அதே தானே? அதை நான் இன்னும் மாற்றலை. அது வந்து நமக்கு வந்து இன்னும் பெருசாக பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல கூட்டம் பிரம்மாண்டமாக கூடுது. நான் ஏற்கனவே சொன்னது தான், நமக்கு வந்து ஒரு அரித்மெட்டிக்காக நம்ம பார்க்கணும். கூட்டம் கூடுது அப்படிங்கிற போது ஓட்டை மாற்றணும். அது வந்து திரு விஜய் அவர்கள் கடைசியில் சொன்னார். அது வந்து என்னப்பா கூட்டம்லாம் ஓட்டா மாறான்னு சொல்கிறாங்களேன்னு அது நமக்கு தான் சொன்னாரான்னு தெரியல. பட் வந்து கடைசியில் வந்து பார்க்குற நம்ம என்ன போன முறை ஒரு பேட்டில் ரொம்ப தெளிவாக சொன்னோம். திருச்சியில் வந்து இவ்வளோ கூட்டம் முடிச்சு அந்த நிருபர் வந்து 30,000 பேர் இருப்பாங்க, 50,000 பேர் வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னோம். திருச்சிக்குள்ளே 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 50,000 பேர் அங்கே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாலே 3 மடங்கு ஓட்டு இருக்குனாலே 1.5 லட்சம் ஓட்டு. ஆனால் அங்கே திருச்சியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதி ஜெயிக்கிறதுக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு 9-10 லட்சம் ஓட்டு தேவை. ஸோ அந்த கணக்கை நீங்கள் அரித்மெட்டிக்காக நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கும்போது அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு செல்லாது. நல்ல ஓட்டு பெர்சன்டேஜ் வாங்கும். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கேட்கும்போது ஒரு முக்கியமான பொறுமை வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டார். 10% சொல்லிட்டு இருக்காரு. 10 அப்படின்னாரு. 10% வந்து எல்லாருக்கும் வந்து விஜய் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் 10% எவ்வளோ %? 10% கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 62 லட்சம் ஓட்டு. உங்களுக்கு பார்த்தீங்களா, திரு சீமான் வாங்காத ஓட்டு, திரு பிஜேபி தனியாக வாங்காத ஓட்டு ப்ரூவ் பண்ணுறதுல. அப்படி வந்து அப்போ நேரடியாக 3வது பெரிய கட்சியாக கிளைம் பண்ணிக்க முடியவங்க. காங்கிரஸுக்கு அடுத்து நாங்கள் தான். காங்கிரஸும் தனியாக ப்ரூவ் பண்ணல. 2014 காங்கிரஸ் 5% தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு தனியாக. அப்போ வந்து நாங்கள் தனியாக ஒரு கட்சி நாங்கள் வந்து 10% வாங்கியிருக்கோம். கூட்டணி வந்தால் நான் வேறு கணக்கு சொல்ல, புரியுங்களா? நான் சொல்கிறது இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தாவேக்காவாக இருந்தவர் 6 to 10ங்கிற ஓட்டு கன்வெர்ஷனில் எனக்கு பெரிய மாற்றம் இல்லை. இதில் வந்து ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரமும் போகுது. இவர் ஒருத்தர் பஸ் எடுத்துகிட்டு வராரு, அவர் ஒருத்தர் பஸ் எடுத்துகிட்டு வராருன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இபிஎஸ் அவர்களோட பிரச்சாரமும் இருக்கிறது விஜய் அவர்களுக்கு. ஆனால் ஃபோக்கஸ் அப்படின்றது போல அங்கே இருக்கிற கூட்டம்ன்றது இவ்வளோ வைப்ரண்ட்டாக இல்லை. விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஃபேண்டம், அந்த கிரேஸ், அந்த ரசிகர்கள்ன்றது அது ஓட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டு வந்தாங்க அப்படின்னு விமர்சனமும் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? ஓட்டு, கூட்டம், பஸ்ஸு. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டத்தை விட திரு விஜயோட கூட்டத்துக்கான ஃபோக்கஸ் ஏன் இருக்குன்னு பார்க்கணும். அது அவர் நடிகருங்கிறதுனால, அவர் ஒரு ஸ்டார், நீங்கள் சொல்ல ஃபேண்டம், ஸ்டார்டம், அது அங்கே இருக்குது. அதனால முக்கியமாக அவளுக்கு வந்து நிற்கிது. மீடியாக்களுக்கு எல்லாருமே அதுக்கு ஒரு நல்ல செய்தி. அவருடைய பாட்டை போட்டு ஜம்முன்னு போட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து பேசிக்கலாக ஒரு வியூர்ஷிப் வரும். எல்லா சேனலும் போடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் திரு அண்ணாமலை அவர்களே பிஜேபி இன்சைட் கூட்டத்தில் சொன்னது போல் திரு எடப்பாடி பழனிசாமி கன்சிடரபிள் கூட்டம் வருது. வித்தியாசம் என்ன? ஏடிஎம்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், காசு கொடுத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து எல்லா கட்சியிலுமே அது நீட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, விஜயகாந்த் அவர்கள் 2006, 2009 நான் தேர்தலில் நேரடியாக பார்த்தேன். அவருடைய தொண்டர்களே மேலே ஏறி ஏணியை போட்டு எடுத்து போஸ்டர் ஒட்டிட்டு தோரணம் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த நிலைமை 2006-09 எந்த கட்சியும் கிடையாது. ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் இருந்த போதே அவங்கெல்லாம் வந்து ஆள்கிட்ட டெண்டர் கொடுத்துருவாங்க. அவங்க தான் போய் போட்டுட்ருப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து சிவா பந்தல் மாடின்னு தஞ்சாவூர் கொடுத்துருவாங்க. அவர் போய் அடிச்சு போட்டுருப்பார். அந்த மாதிரி யாராருக்கா கொடுத்துட்ருவாங்க. அவங்க தான் இதை பண்ணுவாங்களே தவிர தொண்டர்கள் போய் போஸ்ட் ஓட்டின காலம்லாம் போயிடுச்சு. அவன் எல்லாம் வரும்போதே வெள்ளச்சட்டல் ஆளுக்கு வராமல் வந்துட்டு எனக்கு என்ன போஸ்ட் கொடுப்பீங்கன்னு தான் கேட்கணும். அவன் தான் நம்ம. ஆனால் திரு விஜயகாந்த் அன்னைக்கு இருந்த போல திரு விஜய்க்கு இன்னைக்கு இருக்குது. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நானே பைக்கில் வந்துடுறேன் அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற ஆசை, விஜய் அவருக்கு ஓட்டு போடணுங்கிற செகண்டரி. முதல்ல விஜய் அந்த ஆசை வந்து திரு ஸ்டாலினுக்கும் கிடையாது, திரு எடப்பாடிக்கும் கிடையாது. நம்ம ஹானஸ்ட்டாக ஒத்துக்கணும். ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட கூட்டமே தவிர காசு கொடுத்தா தான் வருவாங்கல்ல, காசு கொடுத்தாலும் வரணுமே, அது ரொம்ப செகண்டரி முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி கணக்கு கிடையாது. ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மீடியாக்களுக்கு கூட அங்கே தான் இருக்கும். நமக்கு தெரியும். ஏன்னா ஏடிஎம்கேவை பொதுவாகவே மீடியாக்கள் விரும்புவதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மீடியாவுடைய எடிட்டர்கள், மீடியாவுடைய முதலாளிகள் வேறு யோசிக்கிறாங்க. அந்த எடிட்டர்கள் கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்க பூரா வந்து ஏடிஎம்கே வரக்கூடாது, ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கனால இன்னும் வரக்கூடாது, அந்த கணக்கில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அப்படி இருக்காது. கூட்டத்தை வந்து கூட்டமாக அங்கீகரிக்க மாட்டாங்க. பட் யூ சி அந்த கூட்டமும் இதே நீங்கள் ட்ரோனில் எடுத்து பாருங்கள், நம்மகிட்டே இருக்குது, நீங்கள் வந்து நம்ம சேனலே இருக்குன்னு 100 எடுத்து பாருங்கள். சரியான கூட்டம் கொடுத்து குறைவான கூட்டமே கிடையாது. ஃபோக்கஸ் வந்து அந்த பக்கம் நிற்கிது, அவ்வளோதான். ஸோ யார் மேனேஜ், 2 பேருமே நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே கூட்டம் வருது. அது திரு உதயநிதிக்கு தான் பாடம். என்னப்பா எதிர்கட்சிகளுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு அவங்க தான் யோசிக்கணும். ஸோ பஸ்ஸை பார்க்காம கூட்டத்தை பார்க்கணும். பச்சை கலர் பஸ்ஸா ஆரஞ்சு கலர் பஸ்ஸான்னு பார்க்கக்கூடாது. பஸ் அந்த பக்கம் போதேன்னு பார்க்கணும், அவ்வளோதான். பஸ் எதிர் திசையில் போதேன்னு பார்க்கணும். நம்மகிட்ட இருந்த பஸ் பூரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி போதேன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இதில் மறுபக்கத்தில் பிஜேபி ரொம்ப ஆக்டிவாக லாஸ்ட் 3 வருஷம் இருந்த கட்சி இப்போ வந்து ஆக்டிவாக இல்லையோன்னு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய கட்சியாக மாறி இருக்கிறது. அதை பார்க்குறோம். பூத் கமிட்டி மாநாடு அடுத்து நடத்த இருக்கிறது, அடுத்த பூத் கமிட்டி மாநாடு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பீகார் எலெக்ஷன்ஸ் முடியட்டோம்னு பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி, பீகார் எலெக்ஷன்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி, அமித்ஷா வந்து தான் சரி பண்ணுன்ற மாதிரி ஒரு பேட்சப் ஒர்க்குக்கே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஸோ அவங்களும் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கிரவுண்டுக்கு யாத்திரா போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க அவங்களோட பிரச்சார யுக்தி அடுத்து என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? என்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு பிம்பம் இப்படி இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப வைப்ரண்டாக இருந்துச்சு, இப்போ இல்லைங்கிறதுக்கான காரணம் அண்ணாமலை அவருடைய மீடியா மேனேஜ்மெண்ட்.
அவர் மீடியாவுக்கு வந்து பட்டாசு பறக்க விடுவார். கோயம்புத்தூருக்கு சென்னையிலேருந்து விமானத்தில் கிளம்ப ஒரு பேட்டி கொடுப்பாரு. 1 ஹவரில் இறங்கி முடிச்சுன்னா அங்கே ஒரு பேட்டி கொடுப்பார். ரெண்டுமே என்டலி டிஃப்ரெண்டான கேம் கொடுப்பார். ரெஃப்ரெஷ் பண்ணும்போதே அடுத்த கண்டென்ட் கேட்டுருவார். அவர் வச்சு அடிச்சு நொறுக்கி விட்டுருவார். அப்போ மீடியாக்களுக்குலாம் பட்டாசாக கிடைக்கும், செய்தி கிடைக்கும். அது வந்து அவங்களே திட்டினா கூட கண்டென்ட் இஸ் குட். அதனால அவர் இருப்பாங்க. திரு நயினா நாகேந்திரன் அப்படி ஒரு மீடியா மேனேஜ் பண்ணக்கூடிய அவர் இல்லை. அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டி கொடுக்க தெரியாது. அவர் வந்து நம்ம மனசில் பட்டா சொல்லிட்டு போல அது வந்து வெளிப்படையாக பலமுறை அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு. நமக்கு யாருக்கும் அந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. திரு ஸ்டாலினும் ஒரு பெரிய மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டார். திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாது. வாக்கிய அமைப்புகளே 2 பேருக்கும் மாற்றி சொல்லுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. அதனால உங்களுக்கு மீடியாவுக்குள்ள என்ன வருதோ அதுதான் வைப்ரேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி கிரவுண்ட் வைப்ரேஷன் ஒன்று இருக்குது. அதை தான் அவங்க காட்டினாங்க. நீங்கள் தாவேக்காவுடைய 2 கூட்டமும் தொண்டர்களுடைய கூட்டம். திருநெல்வேலியில் பாஜக கூட்டினது நிர்வாகிகளுடைய கூட்டம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு நல்லா தெரியும், சரிபாதி கூட்டம் உள்ளேயே அனுமதிக்கப்படலை. இவங்க ஓவர் டூ பண்ணி எல்லாரையும் நான் பார்த்து சர்டிஃபிகேட் பார்த்து வண்டி பார்த்து நம்பர் பார்த்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவேன்னு சொல்லி அமித்ஷா ஊருக்கே கிளம்பிட்டார். இவங்க பூரா உள்ளே அனுப்புறக்குள்ள. ஸோ உள்ளே நீங்கள் பார்த்தது 1 நிர்வாகிகள் கூட்டம், 2 பாதி கூட்டம். அப்போ அடுத்து நடக்க போகிற கூட்டத்தில் தெரியும், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ப்ளஸ் திரு நயினா நாகேந்திரன் யாத்திரை போகிறார். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். ராகுல் காந்தி யாத்திரை போதே இதை சொல்லியிருக்கேன். ராகுல் காந்தி இல்லை, அண்ணாமலை யாத்திரை போகிறது. இது எல்லாமே சொல்லியிருக்கேன். யாத்திரைக்கு ஒரு பெரிய வேல்யூ உண்டு. ஏன்னா மக்களை சந்திக்கிறதுக்கு மக்கள் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ராகுல் காந்தி அண்ணாமலை யாத்திரெலாம் நேராக பார்த்தோம். அது அண்ணாமலைங்கிறனால மட்டும் இல்லை, அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பலன் கொடுக்கும். உங்களுக்கு புரியுங்களா? திரு ராகுல் காந்திக்கும் பலன் கொடுச்சு. அதனால தான் 45-55 இருந்தவங்க 99 நெருங்கினாங்க. அவருடைய யாத்திரை தான் ஒரு முக்கியமான காரணம், நோ டவுட். அப்போ நமக்கு வந்து இந்த நேரடியாக மக்களை சந்திக்கிறவங்க ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கும். அது திரு நயினா நாகேந்திரன் மட்டும் இல்லை, அது பாஜக. அப்போ பாஜக தொண்டர்கள் எல்லாருக்கும் ஒரு எழுச்சியாக இருக்கும். பாஜக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னமும் அக்ரெசிவாக பண்ணணும், மீடியா மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும், நோ டவுட். மீடியாவில், கூட்டணியில், தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் 360 டிகிரி ஒர்க் பண்ணால் தான் அது கதைக்கும். இருக்க போகிறது ஒரு 6 மாதம். அந்த 6 மாதத்தில் தே ஹேவ் டு ஃபோக்கஸ் மோர், தே ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். இப்போ ஜிஎஸ்டியுடைய அந்த 2 நாளில் இன்னும் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்கும் வருது. பட் அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் நடக்க போகுது ஜிஎஸ்டின்ற டாப்பிக்கே இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ ஒரு 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 நரேட்டிவ் மிஸ் பண்ணுறாங்களோ ஏடிஎம்கேயும் பிஜேபியும். அவங்களுக்கான விஷயங்கள் இருக்கும்போதும் கூட அந்த நரேட்டிவ் ஸ்பேஸ் டேரக்டா உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தந்தி டிவியில் நான் இருக்கும்போது மக்கள் மன்றம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ஜிஎஸ்டினால என்னென்னலாம் பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏடிஎம்கேல இருந்த இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் மாஃபாய் பாண்டியராஜன் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டார். நான் சொன்னேன் பிஜேபிக்காரங்க கூட இவ்வளோ சொல்லுனேன்னு அப்படின்னு. அந்த ஓப்பனர் அவர் தான் சொன்னார், எனக்கே அது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னார். அப்போ பிஜேபி அந்த பெரும் வாய்ப்பை தவறு விடுது. திருமதி நிர்மலா சீதாராமன் நீங்கள் 48 ஹவர்ஸ்க்கு மேலே இங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்தால் இன்றைக்கி தான் அப்போ தான் கிளம்பி போயிருக்கிறாங்க. அவங்க வந்து பாடுபட்டு அவங்க எடுக்கிற எஃபர்ட்டில் 1/4 தமிழ்நாட்டு பிஜேபி எடுக்கணும். அவங்க எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ என்னென்னா இந்தியா முழுக்க இதை கொண்டாடுது. தமிழ்நாட்டில் கொண்டாட்டம் இருக்குது, ஆனால் அதுக்கான சத்தம் இல்லை. கொண்டாட்டம்னு ஒரு விசில் அடிக்கணும்ல, ஒரு பத்திரம் இல்லை. அந்த பறக்க எங்கேயுமே வெளியே வர மாட்டேது. அதை வந்து பிஜேபி என்ஹான்ஸ் பண்ண மாட்டேது. அதை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணி காட்டணும்ல. அது பூதக்கண்ணாடி போட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னு மைக் வேணும்ல. நம்ம மைக்கில் இருக்கிறோம், கேமராவில் இருக்கோம், நாடு உழுகுது. நீங்கள் தனியாக இருந்தால் அப்போ மைக்கும் கேமரா ஹெல்ப் பண்ணுது. அதை இவங்க பண்ணணும். அதை பண்ணுறதில்ல. 12 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் சாதாரண விஷயமா? முரளி அப்பாஸ் நம்முடைய மக்கள் நீதி மையத்தோட சொல்றார், பாண்டே வந்து பிஜேபிக்காகவே வந்து பயங்கரமாக குரல் கொடுப்பாரு. ஆமாம், பிஜேபி ஸ்லீப்பர். அது அது என்னென்ன ஏன் அப்படி யோசிக்கிறாங்க, ஏன் அப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு பாண்டே பயங்கரமாக கூவுறாங்கன்னு யோசிக்கிறாங்க. நமக்கு பெரிய ஆச்சரியம், அவங்க ஏன் கூவ மாட்டுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ பிஜேபி தன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமையை இவ்வளோ பெரிய 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னா, இது எவ்வளோ ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா டேக்ஸ் கிடையாது. 1 லட்ச ரூபாங்கிறது இன்னைக்கு எபோ ஆவரேஜ் சம்பளம். 1 லட்ச ரூபா நீங்கள் எல்லாரும் வாங்குற சம்பளம் கிடையாதுல்ல, அது ஒரு எபோ ஆவரேஜ் சம்பளம். அப்போ எபோ ஆவரேஜ் சம்பளம் இருந்தால் கூட அவங்களுக்கு கிடையாது. இன்னும் ஆச்சரியமான ஒரு தகவல் பாருங்க, இதன் மூலமாக 90% ஆஃப் இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து தே வில் கம் அவுட் ஆஃப் த டேக்ஸ் லேபிள். 90% புரியுங்களா? டேக்ஸ் லேபிள்லேருந்து ஸ்லாப்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஐடிஆர் மட்டும் பண்ணால் போதும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. திரு சுப்பிரமணிய சாமி காலகாலமாக நீங்கள் தான் எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி போட்டிங்கல்ல, அப்போ நீங்கள் எதுக்கு ஐடி வச்சுட்டீங்க கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கான பதில் இங்கே வந்துருச்சு. முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். 90% மக்களுக்கு வந்து ஐடி கட்ட வேண்டியது இல்லை. நீங்கள் மட்டும் ஃபைல் மட்டும் பண்ணால் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இதை கூட ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன இருக்க முடியும்? ஜிஎஸ்டியில் 371 பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கு. அதுவும் 0% பாதி வந்திருக்கு. 18 இருந்த 90% கீழே வந்துருச்சு. 12 இருந்த 90% கீழே வந்துருச்சு. இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். அப்போ இதோடைய பெனிஃபிட்டை பிஜேபி சொல்லாமல் இருக்குது. எங்கள் அண்ணன் சீமான் ஊராக போனேன், எங்கள் அப்பத்தாவுடைய ஆப்பத்துக்கு வந்து வடையா அப்படின்னார், அதுக்கு வந்து வரியா அப்படின்னார். அதே மக்கள் மன்றத்தில் கேட்டதில்ல, எல்லாரும் ஆமாம் இல்லாமல் அது அப்போயே கிடையாது. ஆக்சுவலாக பேக்கடு பிராண்டடுக்கு தான் உண்டு. லூஸில் இருக்கக்கூடிய அரிசிக்கோ மாவுக்கோ கிடையாது. அப்பத்தா விற்றா கிடையாது ஆக்சுவலாக. அதே நீங்கள் பிராண்ட் பண்ணி விற்றீங்கன்னா அதுக்கு வந்து வேறு கணக்கு. அப்போ அது வந்து யாருமே சொல்லலை. அதை நான் அன்னைக்கும் சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. பிஜேபி அதை மிஸ் பண்ணுது, நோ டவுட்.
பெரிய வாய்ப்பு, நல்வாய்ப்பு ஜிஎஸ்டியோடைய கெயின். வர்த்தகர்கள் கொண்டாடுகிறார்கள், ஆனால் பெனிஃபிட் ஆக்சுவலாக சாமானிய மக்கள். ஏன்னா அன்னைக்கு வர்த்தகர்கள் கட்டலை, சாமானிய மக்கள் தான் கட்டினா. அதில் வர்த்தகர்கள் இன்புட் டேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு கெயின் வந்து வர்த்தகர்களுக்கு இன்புட் டேக்ஸ் மூலமாக. ஆக்சுவலாக லாஸ் வந்து மக்களுக்கு. இன்னைக்கு சொல்கிறாங்க 2 லட்சம் கோடி ரூபாய் உள்ளே வந்து ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அவங்களுக்கு அவ்வளவு மிச்சமாகும் சொல்லிட்டு 48,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். 2 லட்சம் கோடி ரூபாய் மக்கள்கிட்ட தங்கி நிற்கின்றாங்க இந்த டிசிஷன்ஸ் மூலமாக. அதை யாருமே கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. அது ஒரு பெரிய துயரம் தான். இன்றைய டிவிகே உடைய 2வது சனி பயிற்சி அப்படின்னு சொல்ல மாதிரி சனி பயிற்சி, இந்த பயிற்சி எப்படி இருந்திருக்கிறது, முயற்சி எப்படி இருந்திருக்கு? நீங்கள் வந்து சனியை வந்து ஒரு இதாக அப்படி சொல்கிறீங்க, நான் அப்படிலாம் ஏற்க படத்துலேருந்து எல்லாமே சனியன் சகடையிலேருந்து எல்லாமே அப்படி தானே. அதெல்லாம் அப்படி நான் ஏற்கலை. அது நல்ல முயற்சி, பியூட்டிஃபுல்லான பயிற்சி, நல்லா இருக்குது, நல்ல கூட்டம், நல்லா பேசினார். அவருடைய ஆடியன்ஸை வந்து கீப்பிங் இட் அலைவ் அண்ட் வைப்ரண்ட், அது ரொம்ப சரியாக பண்ணியிருக்கிறாரு. அது ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். அவருக்கு தெரியும். இப்போ ஆதவர்ஜனாவை கூட்டு வந்தனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்துருப்பார். ராஜ்மோகனால் ஒரு பலன் இருக்குது, சிடி நிர்மல்குமாரால் ஒரு பலன் இருக்குது, ஆனந்தனால் ஒரு பலன் இருக்குது. அது மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், அதை மாதிரி கூட்டணியை நேரடியாக டெல்லியிலையும் மற்ற இடங்களையும் பேசி நம்மளுடைய கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு விஜய்ங்கிறது தனிநபர் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது தொண்டர்கள் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளும் கொண்டு வர வேண்டியது கடமை இருக்குது. ஸோ 360 டிகிரி ஒர்க்கு தான் வந்து ஒரு growth கொடுக்கும். ஒன் சைடு மட்டும் போச்சுன்னா அதுக்கு பேர் வீக்கம், மொத்தமாக வந்தால் தான் அதுக்கு பேர் வளர்ச்சி நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து விஜய் அவர்கள் அந்த பக்கமும் நகர்ந்து கூட்டணி பெரிய தலைவர்கள் உள்ளே வர்றது, திரு ஓபிஎஸோ திரு டிடிவியோ டெல்லியோ இது மாதிரி எல்லா பக்கமும் பேசிட்டு இருந்தாருன்னு ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகர்வார். இது வெறும் 10% முடிஞ்சு வச்சு அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது, எதிர்கட்சி ஆக முடியாதுங்கிற கருத்துக்கள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. கிரவுண்டில் ஹீ இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட், வெரி ஸ்மார்ட், பியூட்டிஃபுல்லி ஒர்க். அதை தாண்டி திரைக்கு பின்னாலும் பல வேலைகள் இருக்குது. வந்து படம் அப்படிங்கிறது நடிகர் மட்டுமே இல்லை, அது இயக்கம், வசனம், கதை, திரைக்கதை, பாட்டு, ஃபைட்டுன்னு நிறைய விஷயங்கள் சேர்ந்தது. அதுலேயும் திரு விஜய் ஒரு பண்ணுவார்னு நினைக்கிறேன். நல்ல டேரக்டராக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பிளாக் பஸ்டரான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சேத்ரா, நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்காக மிக்க நன்றி. நேர்களே, விஜய் அவர்களுடைய 2வது அந்த பிரச்சார கட்டத்தினுடைய 2வது நாள் முடிந்திருக்கிறது. நாகை மற்றும் திருவாரூரில் முக்கியமான பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார். நேரடியாக திமுகவை நேரடியாக அந்த முதல் குடும்பத்தை டார்கெட் செய்திருக்கிறார். இந்த முயற்சி எப்படி இருந்திருக்கிறது அப்படின்றத அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். அடுத்த சனிக்கிழமை மீண்டும் ஒரு முறை விஜய் சந்திப்பார். அதற்கு முன்னதாக ஒவ்வொரு செய்தியும் சாணக்கியா முந்தி தரும். இன்னொரு நேரலில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.